என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. வேத பாடத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 வரையிலும் வாசிக்கலாம். 27 முதல் 36 வரையிலும் வாசிக்கிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 36 முடிய நாங்கள் வாசிக்கிறீங்களா? இங்கே நின்றவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் மரணத்தை ருசிப்பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றையும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எரிசிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு கூட நின்ற 2 பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று நான் சொல்கிறது என்னவென்று அறியாமல் சொன்னார். இப்படி அவர் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நின்றுவிட்டது. அவர்கள் வந்து மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகுகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அனுப்பி வைத்திருந்தார்கள் என்பதையும் வார்த்தைகளை கத்தத்தாமே நமக்கு ஆசீர்வதித்தவராக அவருக்கு எல்லா மகிமையும் எப்போது இருக்கிறார்கள். நான் வாசித்த பருவத்தில் 28, 29 வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்களை அன்பு தகப்பனே, பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தை விட்டு ஆவிக்குரிய ஒரு ஜீவியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மாம்சத்துக்குரியவர்களாய், மாம்சத்தில் வைராக்கியம் பாராட்டுவர்களாக அல்ல, மாம்சத்தின் கிரியைகளில் அல்ல, நான் வாழ்கிற இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துக்குரியவர்களாக ஆவிக்குரிய கிரியைகளிலும் கனிகளை நாம் நிலைக்க தடுப்பனே எனக்கு உதவி செய்ய சொல்கிறோம். வாரமென்று உண்மை நாங்கள் அழைக்கிறோம். நீர் அழைத்து சென்ற அந்த 3 சீசர்களைப் போல எங்களை கூட உம்மோடு கூட இந்த அருமையான மாலை ஆராதனை வேலையிலே உம்மோடு கூட அழைத்து உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக நடத்தும். வாரமென்று அழைக்கிறோம். அதே நல்ல ஆண்டவரை நீ பேசும், கேட்கிறதுக்கு இருதயத்துக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தெரிவித்தார். யுத்தத்தில் இல்லாதபடி பிள்ளைகளை ஆண்டவரை தேவ கோபாக்கிலிருந்து தப்புவேன். இயேசுவின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்தி நடத்தி ஆசிரியர் வெற்றிவர் இயேசுவின் ஏறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த விசேஷித்த அருமையான சிறப்பான இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் தேவன் அதிகமாக இடமில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு எல்லாம் மகிமையும் கொடுப்பாராக. விசேஷமாக இந்த அருமையான செய்தியை நடந்த இந்த நாட்டில் பிரசங்கிக்கிறதுக்கான அவசியமும் காரணமும் போன வேலைக்கிழமை என்பது திருச்சபையினுடைய வரலாற்றில் இயேசு கிறிஸ்து மறுரூபமான ஒரு நாள். மறுரூபமான நாளை ஒரு ஞாயிறு ஆராதனைகளில் திருச்சபையானது ஆராதிக்கும். அதனால் இந்த வரமேறிய அந்த மறுரூபமான அந்த நிகழ்ச்சியை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த நாளையில் அந்த பகுதியும் இந்த செய்தியும் கர்த்தர் சமயத்தில் நாம் பெற்று உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு சொன்னால் விசேஷமாக இந்த மறுரூபம் என்று நம்முடைய தமிழ் வேதத்தில் நாம் வாசிக்கிறபடி வேதாகமும் நிறைய தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த மொழியாக்கங்களில் நாம் பார்க்கும்போது பொதுவான மொழிபெயர்ப்பு என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த வேதத்தின் மொழியாக்கம் செய்கிறதுல அந்த வேத பகுதியின் வசனமானது, அங்கே அவர்களின் முன் அவர் தோற்றம் ஆறினார். அதனால் ஒன்று மறுரூபமானார் என்பதற்கு இன்னொரு இணையான ஒரு பதம் சொல்லி என்ன சொன்னார், தோற்றம் ஆறினார். இயேசு தோற்றம் ஆறினார் என்கிற விசேஷமான வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஒருவேளை ஒரு மனிதன் என்கிறவன் ஒரு உருவத்தை முழுவதுமே மாற்றி, ஒருவேளை உருவம் மாறினவனாக ஒரு வேஷம் போட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு ஒரு மனிதன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டாலும் அவனால் மாற்றிக்கொள்ள முடியாததாக அவன் யாராக இருக்கிறானோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறதுன்னு சொன்னால் எது அது சொல்லணும், முகனா. ஏன்னா ஒருவேளை சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், ஒருவர் நாம் சந்திக்கும் பொழுது அவங்க நம்மிடத்துல எந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறார்களா அல்லது நம்மிடத்துல விரோதமாக இருக்கிறார்களா என்று சொல்வது நாம் சந்திக்கிற அந்த நேரத்தில் ஒருவேளை நம்ம அவங்க நேசிக்கிறது போல காண்பித்தா கூட அவன் முகம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆனால் இங்கே விசேஷமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய இந்த முக ரூபத்தின் மாற்றத்தில் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் தோற்றம் மாறின ஒரு நிகழ்ச்சியில எது மனிதனுக்கு மாறக்கூடாததாக ஒன்று காணப்படுமோ அந்த ஒரு முக மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இங்க காண்பிக்கிறார். ஏன்னா அநேக நேரங்களில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கூட நாம் மாறி இருக்கிறோமா மாறலையா என்கிறத முகத்தோட்டமே காண்பித்துக்கிறோம். அதனால தான் ஆண்டவரே சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறான்னு சொன்னார். அது ஆண்டவருடைய செயல். ஆண்டுடைய செயலில் கடவுள் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷனுடைய பார்வையில மனுஷன் எதை பார்க்கிறான், முகத்தை பார்க்கிறான். அந்த முகமே அவனுக்கு அவன் யார் என்பதை வெளிப்படுத்துவது. இவங்க இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறது ஒருவேளை அவங்க நம்ம நேசிக்கிறது போல இருந்தாலும் அவங்களுடைய தோற்றம் உருவம் உடைகள் எல்லாம் மாறி இருந்தாலும் அந்த முகத்தில் காணப்படுகிற ஒரு லட்சணமே அவள் மாறாதவர்கள் என்பதையும் அவள் முகத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அவள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இது வெளிப்படையான ஒரு காரியம்.
ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தோற்றம் மாறினார், மறுரூபம் மாறினார் என்கிற இந்த ஒரு காரியத்தில் விசேஷமாக நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது காரியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முக்கியமான சீஷர்களாக இருந்த பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு போகிறார். ஒருவேளை உயர்ந்த மலையை அவர்கள் மாற்றிவிட்டதுன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் உயர்ந்த ஒரு காரியங்களுக்கு கடந்து போய் நான் எப்படி மாறிட்டேன் பாருன்னு கூட அவருடைய வேஷம் போட்டு நாம் காண்பிக்கணும். ஆனால் அது ஒருபோதும் நம்மை அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு போய் விட முடியாது. ஆனால் அந்த உயர்ந்த ஒரு மலை என்கிறது அவர் உரு மாறின அல்லது அவருடைய வாழ்க்கையில தோற்றம் மாறின ஒரு நிகழ்ச்சியில ஒரு விசேஷமான ஒரு காரியமாகவும் இருந்தது. விசேஷமா அந்த உயர்ந்த மலை ஏற்கனவே நாம் தியானித்திருக்கிறோம், தாபோர் என்கிற ஒரு மலை அது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லப்படுகிற இந்த செய்தியில் கூட நாம் பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 8 நாளானைக்கு பிறகு, அந்த 8 நாளைக்கு பிறகு நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருந்தபடினால இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை சொல்லுகிறதுக்கு முன்பாக இருந்த பிலிப்பு, செசரியா இந்த பட்டணங்களை கடந்து ஆண்டவர் போன ஒரு இடம் என்கிறது விசேஷமாக அந்த உயர்ந்த மலை என்கிறது அந்த ஒரு தாபூர் மலையாக தான் இருக்க வேண்டும் என்கிறதையும், விசேஷமா அந்த மலையில முழுதும் இயேசு கிறிஸ்துவும் அந்த 3 சீசர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கி இருக்கிறார்கள். ஒருவேளை அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் நமக்கு ஒருவேளை சொல்லி விவரிக்க முடியாது. ஒரு மலையில எப்படி ஒரு முழுதும் இந்த 3 பேரோடு இருந்துப்பாங்க. அந்த மறுரூபம் என்கிறது அல்லது தோற்றம் மாறின ஒரு நிகழ்ச்சி என்கிறதுல ஏதோ கொஞ்ச நேரம் அப்படி லைட் அடிச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஏதோ ஒரு காட்சி பொருளாக காண்பிச்சு அதே இறங்கி எல்லாம் வந்துடவில்லை. அந்த தேவ பிரசன்னத்துல, அந்த விலையேற பெற்ற ஒரு அனுபவத்துல, அந்த மாற்றம் அடைந்த ஒரு தோற்றத்துல அவர்கள் இரவு முழுவதுமா இருந்திருக்கிறார்கள். இந்த ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தான் இந்த விசேஷமான ஒரு நிகழ்ச்சியில நாம் இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, நாம் பார்க்கும்போது ஒரு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் இந்த காட்சி வரையிலும் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல வாழ்ந்த இந்த காட்சி கொடுக்கிற வரையிலும் அவர் யாரா இருக்கிறாரு, மனிதனா இருக்கிறார். கடவுளாக இருந்தவர் மனிதனாக மாறி இருக்கிறார். மனித அவதாரம் எடுத்திருக்கிறார். மனித தோற்றத்திலே இருக்கிறார். மனிதனாக இருந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போது மனிதன் என்கிற ஒரு தோற்றத்துக்கு அப்பால் உள்ள வேறு ஒரு தோற்றத்துல, மகிமையின் தோற்றத்துல என்ன பண்ணுகிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். இல்லை, கவனித்துக் கொள்ள வேண்டும் பிரியமான தேவன ஜனங்களை. நாம் இந்த உலகத்துல நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தோற்றம், உருவம் இந்த மனுஷ மாம்சீகமான ஒரு தோற்றம், இந்த சரீர தோற்றம். இந்த சரீர தோற்றத்தோடு கூடவே நாம் வாழ்கிறது என்கிறது தேவ ராஜ்யத்தை நாம் அடைய முடியாது. அல்லது இயேசு கிறிஸ்து இந்த தோற்றம் மாறினார், மறுரூபம் ஆனார் என்கிறதுல என்ன விசேஷமானதா இருக்கிறது. ஏதோ அவர் தன்னை மாற்றி காண்பித்தார், தன்னில் உள்ள மாற்றத்தை காண்பித்தார் என்பது அல்ல. ஒரு மனிதன் என்கிறவன், இந்த உலகத்தில் அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதன் என்கிறவன், கிறிஸ்துவன் உடையவன் என்கிறவனுடைய வாழ்க்கையில என்ன நடைபெற வேண்டும் என்று சொன்னால் தோற்றம் மாறுதல் நடைபெற வேண்டும். இந்த தோற்றம் மாறுதல் என்கிறது உடைகளை மாற்றிக் கொள்ளுகிறதுல அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முழுவதுமா மாம்சீகம் என்கிற உலக சரீரம் என்கிற ஒரு அமைப்பில் இருந்து மகிமையான அனுபவம் என்கிற தோற்றத்துக்குள் வர வேண்டும். அனைத்தும் பேர்கள் என்ன நினைக்கிறேன், புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். என ஒரு வார்த்தைகளை நான் பிரசவிக்க மாட்டேன் என்று எனக்கு கற்றுக்கொள்ளாய் நான் நம்புகிறேன். ஏன் சொன்னால் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாஞ்சை 4-5 மாதங்களாக எனக்குள் ஆவியானவுடைய பெரிய திட்டம் அல்லது இந்த வருஷத்துல கடவுள் எனக்கு வெளிப்படுத்திருக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு சொன்னால் புதுப்பித்தல், மறுரூபமாகுதல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறுதல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திரும்புதல் என்கிறது மிக மிக அவசியமானது. இது ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல. தேவன் என்னை எதுவரையிலும் ஒரு மனிதனுடைய மாறுதலுக்காக, ஒரு மனிதனுடைய திரும்புதலுக்காக, ஒரு மனிதன் மாம்சீகமான ஒரு தோற்றத்திலிருந்து ஆவிக்குரிய ஒரு தோற்றத்துக்கு மாற வேண்டிய காலங்கள் எத்தனை காலங்கள் ஆகுமோ எனக்கு கொடுக்கப்பட்ட நாளெல்லாம் நான் இதையே பிரசங்கிப்பேன். என்னுடைய வாஞ்சியம் விருப்பமும் இதுதான். இதெல்லாம் அநேகர் 5 மாதங்களுக்கு மேல அதுமாதிரி ஐயா கோவன் சீலாசரசியோடைய செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு டிவியில் நான் நினைக்கிறேன். அவர் விசேஷமாக அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய முக்கியமான ஒரு
செய்தியினுடைய அல்லது அந்த ஒரு ஜபத்தினுடைய ஒரு அவசியம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அவசியம் ஐ வில் ரெஸ்டோர் யூ. நான் உங்களை என்ன பண்ணுவேன்? திரும்பவே மாற்றுவேன். தெரியாது. அவருக்கு தெய்வம் கொடுத்த தரிசனம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொடுத்த தரிசனத்துல இந்த வருஷத்துல உண்மையாக ஒரு மனிதன் என்கிறவன் மாற வேண்டும். ஒரு மனிதன் என்கிறவன் இருக்கிற நிலைமையில ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு இருந்த பொழுது நாம் யாரா இருந்தோமோ, எப்படிப்பட்ட ஒரு தோற்றத்துல, எப்பேற்பட்ட ஒரு மாம்சீகத்துல, எப்பேற்பட்ட கிரியைகளில் நாம் இருந்தோமோ, அதுவல்ல. நான் திருச்சபைக்கு வந்துவிட்ட பிறகு, நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்ட பிறகு, என்னுடைய உருவம் என்கிற இந்த உருவம் சரீர அமைப்பை அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன பண்ணிவிட்டேன்? மாற்றிவிட்டேன். இந்த ஒரு மாற்றம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானது என்கிறது தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையில விசேஷமான ஒரு சம்பவமாக, விசேஷமான ஒரு காரியமாக ஆண்டவர் அவருடைய 33 வருஷத்துல ஒரு மானிட உருவத்துல, ஒரு மாம்சத்துல அவர் இந்த உலகத்துல இருந்தாலும் ஒரு கடவுளாக, ஒரு வேறுபட்டவராக தன்னை வெளிப்படுத்தின ஒரு நிகழ்ச்சியை போல விசேஷமான நிகழ்ச்சி வேற எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள கூட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எத்தனை வருடங்கள் இந்த திருச்சபைக்கு நீங்க வந்து கொண்டு இருந்தாலும், ஆனால் அதுதான் ஒரு முக்கியமான காரியம். அதை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிலே மாறி இருக்கிறீர்கள், எதிலே நீங்கள் திரும்பி இருக்கிறீர்கள் என்கிறது தான் விசேஷமான ஒரு காரியம் என்கிறத நான் பார்க்கிறோம். பொதுவாக ஒருவேளை இயேசு கிறிஸ்து அந்த 3 பேருக்கு முன்பாக அந்த உயர்ந்த மலையில போய் அவர்களுக்கு முன்பாக தோற்றம் மாறுகிறார், அவருடைய ரூபம் மாறுகிறது. இந்த காட்சியை இந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பாங்க? அந்த தோற்றத்தை பார்த்த உடனே அவர்களுடைய நினைவுகளுக்குள்ளாக, அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக என்ன இருந்திருக்கும்? என்ன புரிஞ்சுன்னு இருப்பாங்க? அவரோடு கூட 3 வருஷங்களுக்கு மேல இருந்திருக்கிறார்கள். 3 வருடங்களை அவரை யார் என்பது அவர்கள் இருந்திருக்க வேண்டும். சில நேரங்கள் அவர்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், அநேக நேரங்கள் அவர்கள் என்ன பண்ணவில்லை, அறியாதவர்களாக தான் இருந்தார்கள். பொறுத்த நாம் பார்க்கும் பேர் சில காரியங்களில் அறிந்தவனாக சாட்சி கொடுத்தால் அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்க. இல்லை, ஒரு முறை என்ன சொல்லுவாங்க, இதான் ஜீவனோட தேவனுடைய குமாரன்னு சொல்லுவான். அடுத்த பகுதியில் பார்த்தா சாதாரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் சீசருடைய வாழ்க்கையில இருந்தது வேதனைக்குரிய ஒரு காரியம் தான். ஆனால் விசேஷமா ஒரு இஸ்ரவேலன் என்று சொன்னார், ஒரு இஸ்ரவேலனா அவர்கள் இருந்ததுனால இந்த இயேசு கிறிஸ்துவிலே தோற்றம் மாறினது அல்லது மறுரூபமான ஒரு நிகழ்வை அவங்க பார்க்கும் பொழுது அவருடைய முக ரூபம் மாறுகிறது, அவருடைய வஸ்திரமானது வெளிச்சத்தை போல என்ன பண்ணுகிறது, பிரகாசிக்கிற இந்த ஒரு காட்சியை, இந்த மாற்றத்தை அவர்கள் அந்த மலையில பார்க்கும் பொழுது, அவர்கள் இஸ்ரவேலர்களாக இருந்ததனால அவர்கள் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் கடவுளாகிய யெகோவாகிய தேவனை வணங்கினவர்களாக இருந்தபடியினால என்ன அவர்களுக்குள்ள நினைவு வந்திருக்க வேண்டும்? பயந்திருக்க வேண்டும். நான் பயந்தாங்களா சொல்ல, என்ன அவரை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள என்ன ஒரு நினைவு வந்திருக்கணும் கேட்கிறாங்க. ஒரு புறத்துல மோசேயுடைய முகம் கூட அப்படிதான் பிரகாசித்தது. சீனாய் மலையில அவர் ஏறும் பொழுது 40 நாள் இருந்து அந்த மோசே அந்த கற்பனை பலகைகளை 2 பலகைகளை எடுத்து கையில கொண்டு வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவரிடத்துல காணப்பட்டது. இவர் மோசை போல இருக்கிறார் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் கடவுளை பற்றி 3 காரியங்களை நிச்சயமாக அறிந்திருப்பார். ஏன் சொன்னால் அந்த சீனாய் மலையில நீங்கள் யாத்திரையாகவும் 24, 16, 17 வசனத்திலேயும், அதே போல யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரத்தில் மோசையினுடைய முச்செடி தரிசனத்திலையும் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் கடவுள் என்கிறவர் தம்மை வெளிப்படுத்தும் போதெல்லாம், தம்மை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் அக்கினி வந்தது, தம்மை வெளிப்படுத்தும் போதெல்லாம் மேகம் வந்தது, தம்மை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஒளி வந்தது. ஆகையினாலே இந்த காட்சி அவர்கள் பார்த்த உடனே இந்த தோற்றத்தில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து இப்ப யாரா இருக்கிற சொன்னால், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே யெகோவாகிய கடவுள்,
மோசே நமக்கு ஒரு கடவுளை பற்றி நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கொண்டு வந்தானே, அந்த சீனாய் மலையில இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களாகிய நம்முடைய மூதாதையர்களோடு கூட பேசினாரே, அதே தேவனாக தான் இவரும் இருக்கிறார். அந்த தேவனானவராக இவர் மாறி இருக்கிறார். எத்தனை அருமையான ஒரு காரியம். நாம் ஒரு விட நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தவர் சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு தச்சனுடைய குமாரன், ஏதோ உலகத்துல வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போகிற ஒரு மனிதன், அதான் நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த மாற்றத்துல, இந்த தோற்றம் மாறுதல, இந்த ரூபம் மாறுதல தன்னை எப்படி மாறுகிறான்? மனிதனாய் இருந்தவர், மனித உருவில இருந்தவர் தேவ உருவில காண. எத்தனை அருமையான ஒரு காரியம். இன்னைக்கு முக்கியமான தேவனுடைய ஜனங்களை மிகவும் நெருக்கடியான காலங்களில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடிக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். நெருக்கடியான நிலைமையில் வாழ்ந்தோம். சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னு சொன்னால், நெருக்கடியான ஒரு காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவார். உண்மையாக உலகமானது மிகவும் நெருக்கடியான ஒரு நிலை, ஆபத்தான ஒரு நிலைகள், அழிவின் நிலைமையில என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது, போய்கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமையை எந்த தேசமும் என்ன பண்ண முடியல, மாற்ற முடியவில்லை. யாராலும் மாற்ற முடியாத ஒரு நிலையில உலகம் போய்கொண்டு இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்க பிரியமான தேவனே, இந்த உலகம் அழிவு என்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழிவின் தோற்றத்துக்குள்ளாய் போய்கொண்டு இருக்கிறது. அழிவின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அழிவுக்கு நேராக உலகமானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த அழிவுக்குரிய ஒரு உலகத்தில் இருக்கிற நாம் அழிவுக்குரிய இந்த சரீர உருவத்திலிருந்து அழியாத மகிமை உருவத்துக்குள்ளாக மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உயர்ந்த மலையில் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகும் பொழுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்திய 17 2வது வசனம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வேண்மையாயிட்டு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வாழ்க்கையில மாற்றம். இதெல்லாம் ஆமென், மாற்றங்கள் இதுதான். இன்னைக்கு உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில யாராய் இருக்கிறோமோ, யாராய் இந்த உலகத்துல இந்த உருவெடுத்து வந்தோமோ, யாராக இந்த திருச்சபைக்குள்ள நுழைந்து இருக்கிறோமோ அவராகவே வாழ்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்ன இந்த காரியத்தில் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் சொன்னால், மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் ஒரு மனிதன் அல்ல, அழிவுக்குரிய ஒரு மனிதனாக அல்ல, அழியாத தேவனுடைய மகிமையின் உருவத்திலே என்னை காண்பிக்கிறேன் என்று தான் ஆண்டவர் அங்கே தன்னை காண்பிக்கிறார். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுக்காக தாங்க வாழணும். மாம்சத்தில் நாம் பேசுகிறதோ, வைராக்கியங்களை, ஒருவேளை கலங்களை, பிரிவினைகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறதோ அது மாம்சத்தின் கிரை. அது மனிதனுடைய உருவத்தில் அல்லது மனித சரீரத்திலிருந்து வெளிப்படுகிற வெளிப்பாடுகள் அதெல்லாம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில, கிறிஸ்தவ ஜீவியத்துல, பரலோக வாழ்க்கைக்குள்ள நீ நான் கடந்து போவதற்கு இந்த மனுஷன் மாம்சீகம் எனப்படுகிற இந்த உருவம், இந்த மாம்சீகம் என்கிற ஒரு சரீரத்தை கடந்து நாம் ஆவிக்குரிய ஒரு அமைப்பா இருக்கிற மகிமையின் உருவத்துக்குள்ள மாற வேண்டும். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை தான் ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி அவர்களை அந்த அளவுக்கு பரவசப்படுத்தி இருக்க வேண்டும். இதோட நாம் இது உள்ள ஒரு சாதாரணமானவதாக நினைத்திருந்தோம், ஒரு மனுஷனாக தான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறாரே 3 வருடங்களுக்கு மேலா இந்த இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கடவுள் யாரோ அவரே. அதான் இயேசு கிறிஸ்து, நானும் பிதாவும் ஒன்றாய், என்னை கண்டவன் பிதாவை காண்கிற ஒரு நிகழ்ச்சி எப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவமா இருக்குமோ அதே ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவமாக நாம் இங்கே பார்த்தோம். இதில் விசேஷமா இந்த 2 பேருடைய அனுபவத்தை ஒரு வேளை நான் பார்க்கும் பொழுது, பேதுரு யோவானுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது, ஏன்னா யாக்கோபு இறந்துட்டார், 3வது ஒரு நபராக இருக்கிறவர். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குரிய சீக்கிரமாக அவர் மறிச்சிட்டார். 70 நாள் கொலை பண்ணப்பட்டு விட்டார். ஆனால் இந்த நிருபங்கள், இந்த வேத புதிய ஏற்பாட்டின் பகுதிகள் எல்லாம் 70க்கு பிறகுதான், கிபி 70க்கு பிறகுதான் எழுதப்பட்டது. ஆனால் அந்த காலங்களில விசேஷமாய் யோவானும் பேதுரும் குறிப்பிடுகிற செய்திகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி மறுரூபமான ஒரு நிகழ்ச்சி.
தோற்றம் மாறின ஒரு நிகழ்ச்சியை என்ன எப்படி அவன் புரிந்து கொண்டாங்கிறதை சில வசனங்களை நாம் திருப்பி பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நல்ல கவனிங்க, அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இது ஒரு செய்தியாக அவர் பிரசங்கிக்கவில்லை. எல்லாரும் ஒருவேளை சுவிசேஷத்தை எழுதுகிறார்கள், நான் அவரோடு கூட இருந்திருக்கிறேன், ஆகையினால நான் ஒரு சுவிசேஷ பகுதியை எழுத போகிறேன் என்று அவர் எழுதவில்லை. அவர் வாழ்க்கையில கண்ட உண்மை என்னன்னு சொன்னார், மனுஷனாக உலகத்துக்கு வந்த மாம்சமான இயேசு கிறிஸ்து என்கிறவர், மாம்சத்துல வந்தவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார் சொன்னார். அல்லது மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம், அது எப்படிப்பட்ட ஒரு காணுதலாக எப்பேற்பட்ட ஒரு தோற்றமாக இருந்து சொன்னால், பிதா இவர், அவர் என்கிற பிதா என்கிறவர் எப்பேற்பட்டவராய் இருக்கிறாரோ, எப்பேற்பட்ட மகிமை இருக்கிறதோ, அதே மகிமைக்கு ஏற்றவராக அந்த மலையில நாங்கள் அவரை கண்டோம். விசேஷமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் சும்மா ஒரு ஆராதனைகளை ஆராதித்து போகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆராதனைக்கு வருகிறதனுடைய விசேஷம் சொன்னால், நாம் ஆண்டவரை தரிசிக்கிற ஜனங்கள், நாம் ஆண்டவரை சந்திக்கிற ஜனங்கள், கடவுளுடைய செய்தியை கேட்கிற ஜனங்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நாம் அவரை சந்தித்து தரிசிக்கிற இந்த ஆராதனைகள் என்கிறதுல நாம் ஆண்டவரை விசேஷமானவராக காண்போம். ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக அல்ல, அவர் சாதாரணமான மனித உருவத்தில் இருக்கிறவராக அல்ல, மகிமையில் இருக்கிறவர். பிதாவினுடைய மகிமையில அவர் காணப்படுகிறவர் என்பதை தான் விசேஷமாக அவருடைய செய்தி சுவிசேஷமாக அவர் குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ரகசியமாக சொல்லப்பட்ட செய்தியில கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய ரகசியம் அல்லது ரகசியத்தின் வெளிப்பாடுல சொல்லப்படுது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 17 வரையிலும் விசேஷமான இயேசு கிறிஸ்துவை அவன் ஆவிக்குள்ளாகி அங்கே ஆண்டவரை சந்திக்கிறான். ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார், நீ பார்க்கிறாயே, நான் யார் தெரியுமா, நான் அல்பா ஒமேகா, நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன், நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிற அந்த ஆண்டவரை அப்படியே சிரசிலிருந்து கால் வரையில் அப்படியே ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டு வருகிறான். பார்த்து கொண்டு வரும் பொழுது 16வது வசனத்துல பாருங்க, தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையா பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. மலையில யாரை அவர் கண்டானோ, இயேசுவை மகிமையில மாறுபட்ட தோற்றத்தில் அவருடைய முகத்தில் என்ன மகிமையை கண்டானோ, அதே மகிமையில இயேசு கிறிஸ்துவை பத்மத்தீவில இருக்கிற யோவான் காண்கிறான். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற, ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிற இந்த கடவுள் என்கிறவர் நான் அந்த உயர்ந்த மலையில அந்த ரூபம் மாறின ஒரு தோற்றத்தில் கண்டேனே, அவர் தான் இவர். நான் ஒருவேளை நான் நினைக்கிறேன், அந்த மலையின் தோற்றத்தில் ஒருவேளை அவனுக்கு அவ்வளவு ஒரு நடுக்கமோ பயமோ ஏற்படவில்லை. ஆனால் பத்மத்தீவில் அவரை சந்தித்தபடி முகங்கள் கூற வேண்டும். ஏன் சொன்னார், கிறிஸ்துவும் பிதாவாகிய கடவுள் ஒரே, அவர் இருவரும் ஒருவராய் இருக்கிறார்கள், ஒரே தன்மையில் இருக்கிறார்கள், ஒரே மகிமையில் இருக்கிறார்கள் என்கிற இந்த மகிமையான ஒரு மாற்றத்தின் தோற்றத்தை பத்மத்தீவிலே தரிசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட வேண்டுமானால், நம்முடைய தோற்றங்கள் மாற்றப்பட வேண்டும் சொன்னார், நாம் மறுரூபமான அனுபவங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னார், இந்த மகிமையின் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கிறது உண்மையானால், நீங்கள் அவரை சந்திக்கிற ஜனங்களாக இருப்பேன்னு சொன்னார், அவருடைய மகிமை நாம் அவரை சந்திக்கிறதுனால அவருக்கு ஒப்பாகவே இருக்கும். இதுதான் யோவான் பின்னாடி கூட எழுதுறார், நாம் அவரை தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாகவே இருக்கும். அவர் யாரா இருக்கிறாரோ அவராகவே நானும் இருப்பேன். எப்படி அவரை போல உன்னால மாற முடியும் சொன்னார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவரை சந்திக்கிறேன், அவரை சாயலை காண்கிறபடினால நான் மனிதனாய் இருக்கிறவன் இப்பொழுது மாறிவிட்டேன்.
போல மாறிவிட்டேன். இதுதாங்க பேசுவாங்க. இதுக்கு தாங்க இந்த திருச்சல், இதுக்கு தாங்க நான் நிற்கிறேன், இதுக்கு தாங்க என் கையில் என் ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கலாம், தவறுதலாக பேசலாம், எனக்கு அதை பற்றி அவசியமே இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த ஒரு ஊழியத்தினுடைய மகத்துவம் எனக்கு தெரியும். திரும்புவது மாறும். அந்த மாறுதலை எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள வர வைக்க முடியும் சொன்னார், அவரோடு கூட இருக்கிறார். அவங்களோட என்ன பண்ணுகிறான்? அவரோடு இருக்கிறான். மோசே அவரோடு கூட என்ன பண்ணுகிறான்? 40 நாள் அவரோடு கூட இருக்கிறான். அவர் கூட இருக்க இருக்க என்ன என்ன நிலைமை அடைகிறார் சொன்னார், மனிதனாய் இருக்கிறவன் மகிமைக்குள்ளாக கடந்து வருகிறான். அழிந்து போகிற ஒரு தோற்றத்துக்குரியவனாய் இருக்கிறவன் அழியாத ஒரு மகிமைக்குள்ளாக கடந்து வருகிறான். இதுதான் மாறுதல், இதுதான் திரும்புதல். இந்த திரும்புதலை தான் விசேஷமா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்கிறோம். அதே போல பேதுருவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களுக்குலாம் நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 1:16 வாசிமா. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவருக்கு அனைத்தையும் மகிமையை பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகையில் வானத்தில் பிறந்த அந்த சத்தத்தை கேட்டு, அது சாதாரணமான ஒரு அனுபவமாக அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அது மகத்துவமான காட்சியான காரியம். அவருடைய மகத்துவத்தை நான் கண்டேன். அந்த உயர்ந்த மலையில இயேசு கிறிஸ்து மறுரூபமானாரே, மாறுதல் அடைந்தாரே, அது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அவருடைய மகத்துவத்தை நான் கண்ணார கண்டேன். அது மாத்திரமல்ல சொல்கிறார், அந்த கண்ணார கண்டது மாத்திரமல்ல, அவரை நான் தரிசித்த ஒரு நிகழ்ச்சியில உன்னதமான மகிமையை கண்டேன். என்ன ஒரு அருமையான சபையில நாம் வந்து கடவுளுடைய ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டு தேவ தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்கிறதா? இப்படிப்பட்ட அனுபவங்களை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நான் மாறுகிறேனா? அநேக மக்களுக்கு இது புதிராக இருக்கும். அல்லது சில பேர் மனிதனாக இருக்கிற, மனித உருவத்தில் இருக்கிற, மாம்சீகத்தில் இருக்கிற, உலகத்தின் வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியங்களை தான் வெளிப்படுத்துவாங்க. அதை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. காரணம் என்ன சொன்னால், மனித உருவத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய மகிமையான அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணல, மாற வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாற வேண்டிய ஒரு அவசியமே இல்லைன்னு கூட நான் சொல்லலாம். இல்லை, அவர் அங்கே மாறி நான் பாரு, நீங்கள் சாதாரணமாக என்ன மனுஷனாக நினச்சின்னு இருப்பீங்க, பாரு நான் வேற ஆள் அப்படின்னு காமிக்கணும் அவசியம் இல்லை. இந்த காட்சி அவர் காண்பித்ததுக்கு காரணம் சொன்னார், என்னோடு இருக்கிறவர்கள் மனுஷர்களாக இருக்கிற நீங்கள் மகிமின் உருவத்துக்குள்ளார்கள் மாறுபட்டவர்களாக மாற வேண்டும். அழிவுக்குரிய ஒரு வாழ்க்கையிலிருந்து, அழிவுக்குரிய ஒரு சரீரத்தின் உருவத்திலிருந்து அழியாத மகிமைக்குள்ள வர வேண்டும் என்கிறது தான் ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறது தான் இந்த பெரிய ஒரு தரிசனத்தை கடவுள் அங்கே கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். யோவான், பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டான மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மிகவும் இந்த காரியத்தில் கவனமாக இருந்தார். ஏன் சொன்னால், அவர் உலகத்தில் வந்த பொழுது மகிமை விட்டு வந்திருக்கிறார். மகிமையிலிருந்து, பிதாவினுடைய மகிமையிலிருந்து இப்பொழுது எங்கே வந்திருக்கிறாரு? மாம்ச உருவத்திலே வந்திருக்கிறார், மனுடைய அவதாரத்திலே வந்திருக்கிறார். இந்த மனுடைய அவதாரத்தை விட்டு மறுபடியும் அவர் என்ன பண்ண வேண்டாம்? மகிமைக்கு போகணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மனுஷனாய் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களே, மறுபடியும் நான் என்ன பண்ண வேண்டாம்? மகிமைக்குள்ளாக நான் போக வேண்டும். அந்த மகிமையான அனுபவத்தை நான் அடைய வேண்டும் என்கிறது தான் இயேசு கிறிஸ்துடைய மிகப்பெரிய பிதாவிடத்துல வேண்டுதலாக இருந்தது. உலகம்
முன்பாக நான் மகிமையில் உம்மோடு கூட இருந்தேன். நீர் யாராய் இருந்தீரோ, உங்களுடைய மகிமை என்னவாய் இருந்ததோ அந்த மகிமையில உம்மோடு கூட நான் ஆதியில் இருந்தது போல மறுபடியும் உங்களிடத்துக்கு வரப்போகிறேன். அதே மகிமை. ஆமென். அல்லேலூயா. இதுதான் அருமையான எல்லாருடைய வாழ்க்கையில இந்த ஒரு அருமையான விசுவாச வாழ்க்கை வர வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வர வேண்டும். எப்பொழுது நான் இப்பேற்பட்டவனாய் இருக்கிறேன், ஒரு நாள் மகிமையான உருவத்துக்கு, ஒரு நாள் மாற்றப்பட்ட ஒரு சரீரத்தை நான் அமைப்போவேன். இயேசு கிறிஸ்து இதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு தான் விசேஷமான 22 பாருங்க, அதே அதிகாரத்தில் 22 பாருங்க, நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையே. பாருங்க, 5 சொல்றாரு, ஆதியில உம்மோடு கூட இருந்தனே, அந்த மகிமைக்கு நான் மறுபடியும் வரும்போது வந்தேன் ஆண்டவரே அப்படின்னு வேண்டிக்கிறார். மாத்திரமில்ல, எனக்கும் கொஞ்சம் பேரை கொடுத்து இல்லையா, அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் உலகத்துக்குரியவர்கள் தான் இல்லை, இந்த உலகத்துக்குரியவர்கள் அவர்கள். அவள் அந்த மனித சரீரத்துக்குரியவர்கள், இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனா அவர்களை நான் எப்படி மாற்றணும்னு தெரியுமா நினைக்கிறேன், எப்படி இருக்கிறதுக்கு தெரியுமா நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, மறுபடியும் நான் உம்மோடு கூட மகிமையில இருக்கும் பொழுது அவர்களும் என்னோடு கூட உம்மோடு கூட இணைகிற ஒரு நாள் வருமானால் அவர்கள் நம்மை போல மாறணும் மகிமையில. எத்தனை பேர் எப்படி மாறும்? அல்லேலூயா. அதுக்காக தாங்க திருச்சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எதுக்காக தாங்க வேதம் என்கிற சத்தியம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக தாங்க ஊழியங்களை கர்த்தர் வைக்கிறார். ஒரு மனித உருவத்தில் இருக்கிறவனை மகிமையான உருவத்துக்குள்ள கொண்டு போகிறது. இந்த பணியை செய்வதற்கு தான் திருச்சபையானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கு மேலான ஒரு காரியத்துக்காக ஒரு மனிதன் திருச்சபையில் ஊழியக்காரனாக கொட்டுறார். இதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் ஒரு பொழுது மகிமை வந்து போறேன். ஆனா எனக்கு தண்ணி இல்லாம நீ நாம ஒன்னா இருக்கும்போது அவங்க வந்தாங்கன்னா நம்ம போல மகிழ்ச்சி. 24 பாருங்க, என்ன அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். பிதாவே, உலகம் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்கும்படி இருக்க விரும்புகிறேன். எப்படி அவர்கள் என்னோடு கூட இருக்க முடியும்? எப்படி என்னிடத்தில் அவர்கள் வர முடியும்? சரீரத்தில் இருக்கிறார்களே, உலகத்துக்குரியவர்களாக வாழ்கிறார்களே, உலகத்துக்குரியவர்கள் எப்படி என்னிடத்துக்கு வரப்போகிறார்கள்? எப்படி என்னோடு கூட இருக்க போகிறார் சொன்னால், நீ என்ன அனுப்பும் பொழுது அவங்க இடத்துல நான் இருக்கும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? என்னுடைய மகிமை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால மறுபடியும் என்னிடத்துக்கு அவங்க திரும்பி வரப்போகிறார்கள். சாதாரணமான மனிதர்களாக அல்ல, அழியக்கூடிய மானிட உருவத்தில் அல்ல, அழியாத மகிமையில என்னோடு கூட வரப்போகிறார்கள். என்ன அருமையான ஆண்டவர், எவ்வளவா நம்ம நேசிக்கிறவர்கள். நாம் சில நேரத்தில் ஒரு மனிதர்களை நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன் வயிறை வச்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் நாம் சொல்லலாம். நம்முடைய அன்பையும் ஒருவேளை கரிசனைகளும் அவங்களோட கூட நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இதெல்லாம் மாம்சம், இதெல்லாம் நமக்கு ஏற்படுகிற உறவு. இதெல்லாம் மாம்சத்தில் ஒரு மனிதனை பகிர்ந்து கொடுக்கிற வார்த்தைகள். ஆனால் கிறிஸ்து மானுட உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, மானுட அவதாரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து, இந்த மாற்றம் அடைந்த மறு உருவத்தில் மறு ரூபத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் போது இந்த தோற்றம் மாறினார் என்கிறதுல, தோற்றம் என்கிற மானிட தோற்றம் என்கிறது அழியாத மகிமையின் தோற்றத்தில், மகிமையின் தோற்றமாயிருக்கிற பிதாவினோடு கூட அவருடைய பிரசனத்துல அவரை போல என்ன பண்ணுகிறது? நாம் இப்படி இங்கே இருக்கிறோம். ஒரு நாள் அவரை நாம் சந்திப்போம். பரலோகத்தில் நாம் எல்லாரும் ஒரு நாள் எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வருமானால் இந்த மாம்சங்கள் இருக்காது, இந்த மாம்சத்தில் இருக்கிற வைராக்கியங்கள் இருக்காது, இந்த மாம்சத்தில் இருக்கிற பகைகள் இருக்காது, இந்த மாம்சத்தில் இருக்கிற கிரியைகள் இருக்காது. ஏன் அந்த மாம்சத்தை நாம் அழித்திருக்கிறோம். இந்த மாம்சத்தை நாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போக போகிறோம். ஏன்னா அந்த அழிவுக்குரிய ஒரு மாம்சத்தில் இருக்கிற உருவத்திலிருந்து அழியாத உருவமாக இருக்கிற தேவ மகிமைக்கு நாம் போகிறோம். இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு தான் இயேசு கிறிஸ்து அந்த உயர்ந்த மலையில தோற்றம் மாறினார். தோற்றத்தை மாற்றி ஆண்டவர்களுக்கு முன்பாக தம்மை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல நாம் பார்க்கும் பொழுது இந்த
நேரம் இல்லை. ஒருவேளை அந்த மானிட தோட்டத்தில் மாறின நிகழ்ச்சி நிறைய இடங்கள் அது வருது. ஒரு மனிதன் என்கிறவன் எப்படி தேவ மகிமைக்கு மாற வேண்டும் என்கிறத இன்னும் 2-3 வசனங்களை நான் வாசித்து அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரா அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து பாருங்க, மகிமையில இந்த மகிமையை வெளிப்படுத்துறார். எதுக்கு? மறுரூபம். அப்ப மறுரூபம் ஆகும் பொழுது மறுரூபத்தில் என்ன இருக்குன்னா மகிமை. மகிமையில ஒரு மனிதன் செல்லுவானால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் மாம்சீகத்தை கடந்து மாம்சத்தை அழித்து உலகத்தை அழித்து அதை மேற்கொள்ளுவானால் என்ன நடைபெறுகிற சொன்னால் மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல, அல்லது இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கும் பொழுது ஒரு கண்ணாடியில ஒரு முகத்தை நாம் காண்கிறது போல அவருடைய மகிமை காண்போம். அப்ப அவருடைய மகிமையை காணும் பொழுது என்னைய நடந்துற சொன்னா அந்த மகிமை நான் பார்க்கும்போது அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமை என்கிறது நமக்குள்ள. இதை நல்லா இந்த 4ஆம் அதிகாரத்தில் கூட அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறது. எப்படி மாறு பாருங்களேன். அங்க இருக்கிறது என்ன பண்ணுது? இங்க வந்துடு. இங்க இருக்கிற இந்த சரீரமானது அங்க இருக்கிற கிறிஸ்துவோடு கூட மகிமையில மாறணும்னு சொன்னா இங்க இருக்கிற கிறிஸ்துவை, இங்க இருக்கிற நான் அங்க இருக்கிற கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில மகிமையில காணும். அப்படின்னா காணும் பொழுது என்ன நடக்குது சொன்னால் மறுரூபம் நடைபெறுகிறது, மாற்றம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த உயர்ந்த மலையில என்ன மாற்றம் அடைந்தாரோ, எந்த விதத்துல அவருடைய மகிமையில அவருடைய மறுரூபமானாரோ, அதே மறுரூப நிகழ்ச்சி என்ன பண்ணி கொடுக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்களோட நினைக்கலாம் கடைசி ஒரு நிமிஷத்துல அப்படியே எல்லாம் மாறிடணும். ஆனா இந்த நாட்களில் நான் கிறிஸ்துவோடு கூட இல்லை என்றால், கிறிஸ்துடைய மகிமையின் அனுபவத்துக்குள்ளா நாம் வரவில்லை என்று சொன்னால், அவருடைய முக பிரகாசத்தை நாம் தரிசிக்கவில்லை என்று சொன்னால், அந்த கடைசி நேரத்தில் நான் வந்துடும் மாறிடுவோம்னா நாம் ஏமாற்ற முடியும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை சந்திக்கிற வேலையும் ஒவ்வொரு ஆராதனையின் வேலையும் என்னை எப்படி மாற்றுகிறேன்னு சொன்னால், மனித உருவத்தில் இருக்கிறவனை அங்கே தேவ மகிமையின் ரூபத்துக்கு என்ன பண்ணிக்கொண்டு இருக்கிறது? மாற்றுகிறது. அதே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. நான் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தெளிவுபடுத்துகிறார். புறம்பே என்கிறது மாறி உள்ளே என்கிறது ஒன்று வருகிறது. அப்படியே நான் உள்ளான ஒரு மனிதன் என்கிறவன் ஒரு நாள் புதிதாக்கப்பட்டவனால் மாறி நிற்பான். எப்பொழுது நடைபெறும் என்று சொல்கிறார் சொன்னால், பழையவைகளை நான் ஒழித்து விடும் பொழுது, மாம்சத்தை நான் ஒழித்து விடும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகளை நான் அழிக்கும் பொழுது, அழிக்க அழிக்க என் புறமான மனிதனை நான் அழிக்க அழிக்க என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மறுரூபப்பட்டுக் கொண்டிருக்கிறார், புது வாழ்வை அடைந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் இதுக்கு முன் வர மாட்டேன், என் மாம்சத்தை நான் அப்படியே இருக்கிற மாதிரியே வைத்துக் கொள்வேன், அதனுடைய கிரியைகளை நான் அப்படியே நடப்பிப்பேன், என் மாம்சத்தையோ என் உருவத்தையோ என் தன்மையோ யாருமே மாற்ற முடியாது சொன்னார், என் மாம்சத்தை இருக்கிற மாம்சத்தோடு தான் போவேன். மாம்சத்துக்குரியவன் எப்பொழுது அழிக்கிறானோ, எப்பொழுது அதை விட்டு விடுகிறான். பவுல் நல்லா சொல்லுங்களா, கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறேன்? நஷ்டம் என்று. சும்மா மறுரூபம் என்று நினைக்காதீங்க. சும்மா புது மனுஷனா மாறிடுகிறது கிடையாதுங்க. மாம்சத்தை எவன் அழிக்கிறானோ, சரீர கிரியைகளை எவன் மேற்கொள்ளுகிறானோ, அந்த சரீரத்தை எவன் விட்டு விடுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில புது நிகழ்ச்சி நடைபெறுகிறது. புது மனிதனாக்கப்படுகிறான், மறுரூபமாக்கப்படுகிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 49 வரலாம் பாருங்க. 15ஆம் அதிகாரம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்தில் வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ
வாழ்க்கை. இந்த வாழ்க்கை, இந்த சரீர வாழ்க்கை என்கிறது முந்தின மனுஷனாக இருக்கிற ஆதாமுடைய வாழ்க்கை. ஆதாமிலிருந்து வந்த மனிதனுக்கு தோன்றின மண்ணான மனுஷனாக நான் இருக்கிறேன். இன்னொரு மனுஷன் இருக்கிறார், வானத்தில் வந்த கர்த்தர். அந்த வானத்தில் வந்த கர்த்தரை போல நான் என்ன பண்ண வேண்டாம்? மாற வேண்டும். மண்ணானவன் சாயலை, ஆதாமுடைய சாயலை, அழிவுக்குரிய இந்த சரீரத்தை பெற்ற நாம் அழியாத ஒரு சாயலை, அழியாத ஒரு ரூபத்தை உடைய கிறிஸ்து வானவருடைய சாயலை நாம் அடைய வேண்டும். அதுக்கு தான் மாறுபட்ட ஒரு இந்த நிகழ்ச்சியை தான் முதலாவது காரியமாக பார்க்குறோம். ரெண்டாவது காரியமாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 30ஆவது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம். மறுபடியும் வாசிங்க. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோடனே சம்பாஷணை பண்ணி இப்போது இங்கே பார்க்கும் பொழுது அன்றியும் மோசே எலியான 2 பேரும் மகிமையோடு காணப்படுகிறார். எனக்கு தெரிஞ்சு இயேசு கிறிஸ்து மகிமையோடு காணப்படுகிறது என்கிறது விசேஷமானது இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு மகிமையில் இருந்தவர் தான், பிதாவோட மகிமையில் இருந்தவர் தான். இப்போ மனுஷனாக இருக்கிறார். இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு? மகிமையில் பிதாவோடு கூட மாறப்போகிறார். அதுக்காக இந்த மதுரவ நிகழ்ச்சியை அவர் நிகழ்த்தி காண்பிக்கிறார். இது விசேஷமான ஒரு அனுபவம். ஆனால் இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சியில் 2வது ஒரு அனுபவத்தில் மோசேயும் எலியாவும் 2 பேரும் என்ன பண்ணுகிறார்கள்? மகிமையோடு காணப்பட்டு. 2 பேரும் ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது மகிமை காணுகிற நிகழ்ச்சியில ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பதில அல்லது அவங்க காணுகிற நிகழ்ச்சியில அவங்க யூதர்களாக இருந்ததனால, இஸ்ரவேலர்களாக இருந்ததனால பயந்தான். உண்மையாவே மோசே கூட என்ன பண்ண, நீ என்னுடைய மகிமை என்ன பண்ண முடியாது, காண முடியாது, நீ உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த பொழுது இப்போ பார்க்கும் பொழுது பயம் இல்லாம அவரோட மகிமையில காணப்படுறாங்க. உலகத்தில் இருக்கும்போது நான் பயத்தோடு வாழலாம். எனக்கு உலகமானது பயமுறுத்தலாம், எனக்கு பயங்கள் திகில்களை ஒருவேளை உலகத்தில் ஏற்படுத்தலாம். ஆனால் ஒரு நாள் வரும், இயேசு கிறிஸ்து மறுரூபமான இயேசுவோடு கூட நான் நிற்கும் பொழுது எந்த பயம் எனக்கு இருக்காது. அவருடைய மகிமையில நானும் காணப்படுறேன். இன்னொரு காரியத்தையும் பாருங்கள், அந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு வார்த்தையை கூட நான் பார்க்கும்போது 32வது வசனம், அதே லூக்கா 9:32. பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். இங்க பார்த்தோம் 30வது வசனத்துல 2 பேரும் மகிமையோடு கூட என்ன பண்ணார்கள்? காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 32வது வசனத்துல வரும் பொழுது நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பயம் அவர்களுக்குள்ளாக வருகிறது. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் பொழுது அந்த உயர்ந்த மலையில இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த ஒரு அனுபவத்துல அங்கே விசேஷமா இயேசு கிறிஸ்து அந்த நிகழ்ச்சியை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு பயம், ஒரு திகிலோடு கூட அவர்கள் இருக்கிறாங்க. ஆயினும் விழித்து பார்க்கிறார்கள். என்ன சொன்னார்? இயேசுவினுடைய மகிமை அங்கே இருக்கிறது. அந்த மகிமையில இன்னும் 2 பேர் காணப்படுகிறார்கள். என்ன ஒரு அருமையான காரியம்! பரலோகத்துல இயேசு மகிமையில நிற்பார், எனக்கு ஒன்றும் அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் மகிமையில அவர் நிற்கும் பொழுது, பிதாவின் ராஜ்யத்துல பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவரோடு கூட மகிமையில நாமும் காணும். எப்படி இருந்து ஒரு அருமையான அனுபவத்துக்குள்ளாக இவர்கள் வருகிறார்கள் என்கிறது மிகப்பெரிய ஒரு ரகசியமான ஒரு காரியம். ஒருவேளை இதை அறிந்து கொள்கிறதுக்கு நான் பூரணமா பிரசங்கிக்கிறதுக்கு என்னால் முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை என்னால் சொல்ல முடியும், இந்த 2 பேரும் இயேசுவோடு கூட என்ன பண்ணுகிறார்கள்? இப்பொழுது மகிமையிலே காணப்படுகிறார்கள். இயேசுவோடு கூட இயேசுவின் மகிமையில் அவர்கள் காணப்படுகிற நிகழ்ச்சியை நமக்கு பார்க்கிறோம். இந்த 2 பேரும் தனியாக நம்ம கொஞ்சம் பிரித்து இவங்க எப்படி அந்த மகிமையான அனுபவங்கள் வழியாக அந்த மகிமையான ஒரு இடத்துல மகிமையாக இருக்கிற இயேசுவோடு கூட காணப்படுகிறார்கள். இல்லை, இதை நாம் காணலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் வசனம் 18 - 20 வரலும் பார்க்கும் பொழுது சீனாய் மலையை நாம் பார்க்கிறோம். சீனாய் மலையில ஆண்டவராகிய தேவன் யெகோவாகிய கடவுள் இறங்கி வருகிறார். இறங்கி வருகிற நிகழ்ச்சியை தூரத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்.
பார்க்கிறவங்களெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில அங்கே இருந்தாலும் கூட ஆண்டவர் அங்கே பேசும் பொழுது, ஆண்டவர் அங்கே இறங்கி வருகிற ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு காணப்படுது. எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். 18வது வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்காள சத்தத்தையும் கர்த்தர் சீனாயின் மேல் அக்கினியை இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினாலே மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடி முடியிலே இறங்கின பொழுது கர்த்தர் மோசே மலையின் கொடி முடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஆண்டவர் சொன்னார், நீ என்ன ஏறி வந்துட்ட. ஆனால் அவங்க கீழே இருக்கிறவங்க ஏறி வரணுன்னா கூட பரவாயில்ல, அங்கேயே இருக்கிறதுக்கு அவன் பயந்துக்கிறான். என் சத்தத்தை கேட்கறதுக்கே பயந்துக்கிறான். அல்லது யாராவது உன்னை மாறி ஏறி வரணும்னு நினைச்சாங்கன்னா செத்து போகும். கவனிக்கிறீங்களா? சில பேர் ஒருவேளை என்னால் கூட முடியும், நான் கூட செய்வேன், எனக்கு கூட இருக்குது, என்னால் மட்டும் முடியாதான்னு நான் கூட கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே அந்த உன்னதமான மகிமையின் அனுபவத்தில் இறங்குற கடவுளை சந்திக்கிறதுக்கு மோசை மட்டும்தான் அழைப்பார். அவனோடு கூட ஊரும் ஆரோனும் கூட போகிறான். குறிப்பிட்ட அளவில் அவனை விட்டு அவங்கள விட்டுரு, நீ மட்டும் என்ன பண்ணு, தனித்து வாங்க. அப்போ அந்த மலையில் ஏறி கொஞ்சம் தொலைவு போய் நின்றுட்டுக்கிறானுங்களே, அவனுங்களுக்கு கூட இந்த மகிமையின் அனுபவம் தெரியாது. மலையின் அடிவாரத்தில் ஒரு எல்லையை குறித்து தூரத்தில் நின்று பார்த்துட்டுக்கிறாங்களே. இந்த நிகழ்ச்சியில் அந்த மலையில் நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி, மலையில் இறங்கி வருகிற அக்கினி, மலை முழுவதும் புகைக்காடாக காணப்படுகிறது. கடவுளுடைய சத்தம், எக்கால சத்தம் தொலைக்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறது. பயத்தோடு கூட திகிலோடு கூட என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, நின்று கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் மோசேயினுடைய நாட்களில் கடவுளுடைய மகிமையினுடைய அனுபவத்தை அவங்க கண்ட அனுபவம். இதுதான் அந்த நாட்களில் ஜனங்களுடைய நிலைமை. ஜனங்கள் அந்த மகிமைக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள். தடுப்பு சுவர் அவளுக்கு போடப்பட்டிருக்கிறது, வேலி அங்கே போடப்பட்டிருக்கிறது, எல்லை குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வர முடியாத நிலையில் அந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த சத்தத்தையும் கேட்க முடியல, அந்த இடத்துக்கும் கிட்டி சேர முடியல, அந்த மகிமையின் காட்சியும் பார்க்க முடியாத ஜனங்கள். இதுதான் மோசேயினுடைய நாட்களில் இருந்த நிலைமை. இந்த நிலைமையில் இருந்த மக்களை இப்பொழுது மோசே என்கிறவன் இயேசுவோடு கூட நிற்கும் பொழுது என்ன மகிமையில் இருக்கிறானோ அதே மகிமையில அந்த ஜனங்களும். அதே நம்மளுக்கு சொல்ல பின்னாடி ஆதாரமான வசனங்களை நான் நம்மளோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே மகிமைக்குள்ளாக வர வேண்டும். யாத்திராகமம் 33 நாம் பார்க்கும்போது 12 23 வசனங்கள் வரையிலும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த தேவனாகிய பிதாவை அங்கே மோசே என்கிறவன் அவனுடைய மகிமையை நாம் காணுகிறேன். அந்த மகிமையை அவன் காண்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட அவன் காண்கிறான். ஆண்டவருடைய மகிமை தேவ கரத்தின் மறைவிலிருந்து, கண்மணின் வெடிப்பிலிருந்து என்ன பண்ணுகிறான், பின்பாகத்தை தான் அவன் காணுகிறான். முழுமையான நேரடியான மகிமான அனுபவத்துக்குள்ள மோசே கூட என்ன பண்ணல, போகவில்லை. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல 5 8 வசனத்துல வாசிக்கலாம். என்னாகமம் 12:5. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்க அவன் போதும் பாவம், என் வீட்டில் எங்க உண்மை அவன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரதட்சமாய் என்னோடு பேசுகிறார். யாருக்கு சொல்லிக் கொடுக்குறார் ஆண்டவர் இந்த காரியத்தை? மோசையோடு கூட பிறந்தவங்களுக்கே சொல்லிக் கொடுக்குறாரு. இவ்வளோ மோசை கிட்ட மிரியாமும் ஆரோனும் என்ன சொல்லியிருப்பாங்க, உனக்கு முன்னாடி நாங்கள் பிறந்தவங்க, உன்னே இந்த நிலையில இன்னைக்கு வந்துக்கிறேன்னு சொன்னா உன்னை காப்பாற்றுறது நான் தான்.
சொல்லிக்கலாம், மிரியாம் சொல்லிப்பான், உனக்கு அந்த ஆத்துல அன்னைக்கு நைன் இருந்தாக்கா நீ அன்னைக்கே போய் சேர்ந்துருப்ப, உன்னை காப்பாற்றி உனக்கு பால் கொடுக்க வச்சு உன்னை ராணியினால் வளர்க்க வச்சதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை இந்த மோசையை விட ஒருவேளை நாம் பெரியவர்களாக முன்னாடி பிறந்தவர்களாக மேன்மையானவர்களாக கூட ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை பார்க்கறதுக்கு, என்னோட பேசுகிறதுக்கு மேரியாம் நான் அழைக்கிறேன். ஆரணை நான் ஒன்றும் அழைக்கல, என் மகிமையை காண்கிறதுக்கு, என் சாயலை காண்கிறதுக்கு மோசையை நான் அந்த ஒரு மனிதனை தான் ஆண்டவரை கூட உயர்ந்த மலையில ஆண்டவரை காணும்படியா, ஆண்டவரோடு கூட அந்த மகிமையில இருக்கும்படியா என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் நிறுத்துகிறார். இந்த மோசையின் இடத்துல காணப்படுகிற மகிமையான வாழ்க்கையினுடைய உன்னதமான அனுபவம். எலியா அவர்களை நான் பார்க்கும்போது 2 நிகழ்ச்சிகளை நம்மளுக்கு தெரியும். ஒன்று நான் பார்க்கும் பொழுது அந்த விசேஷமா அந்த கர்மேல் பர்வதத்தில் 18ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல பார்க்கும் பொழுது, அங்கே யார் தெய்வம்? பாகால் தெய்வமா, யெகோவா தெய்வமா? அக்கினியிலிருந்து வர வைக்கிறது, அக்கினி வானத்திலிருந்து யாரால் வர வைக்க முடியுமோ அவர் தான் தெய்வம் என்கிற ஒரு சவால் இருக்கும் பொழுது மோசே எலியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் நானா செய்யற ஆண்டவரே, எல்லாம் நீ சொல்லிதான் நான் செய்திருக்கிறேன், நீ சொன்னதை நான் செய்திருக்கிறேன், நான் வேலைக்காரன், நீ என் ஜபத்தை கேட்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரட்டும் என்று சொல்லுகிறான். அக்கினி இறங்கி வருகிறது, கடவுள் அக்கினியில வெளிப்படுகிறது மகிமை, அக்கினியில வெளிப்படுகிற ஒரு மகிமையாக இருந்தது. அந்த மகிமையில பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் பார்த்த உடனே உண்மையாகவே கர்த்தர்தான் அக்கினியை பார்த்த உடனே அவன் சொன்னான், ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11-13 வரலாம் பார்க்கும் பொழுது எலியா ஓடி போகிறான், பேச வாய்க்கிற வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான். அந்த இடத்துல ஒரு முச்செடியை தெரிஞ்சுன்னு அங்கே தங்குறான். அதன் பிறகு ஆண்டவர் சொல்ல அவன் 40 நாள் எழுந்து ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு வருகிறான். வரும் பொழுது கடவுளை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடவுள் அவனோடு கூட இடைப்படுகிறார். எப்படி இடைப்படுகிறார் வாசிங்க. வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். அதற்கும் அவருக்கு முன்பாக பர்வதங்களை பிறக்கிறதும் கண்மலைகளை உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. பெருங்காற்று உண்டாயிற்று, காற்றில கர்த்தர் இல்ல. பூமி அதிர்ச்சி உண்டானது, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்ல. அக்கினி உண்டானது, அக்கினியிலும் கடவுள் இல்ல. அப்ப இதெல்லாம் மூணுமே எப்பவுமே கடவுள் வெளிப்படுகிற காரியம். கடவுள் தன்னை வெளிப்படுத்துறார், கடவுள் சொன்ன சந்திக்கிறார் சொன்னா பெரும் காற்று வரும், பூமி எந்திரிச்சு வரும், அக்கினி வரும் பொழுது கடவுள் பார்க்க போறோன்றது இருக்கும். ஆனால் மூணுலையுமே அவனால் என்ன பண்ண முடியல, ஆண்டவரை எலியாவால காண முடியவில்லை. ஆனால் அதன் பிறகு அக்கினிக்கு பின் ஒரு சத்தம், அந்த சத்தத்தை கேட்டவன் அக்கினிக்கு பயப்படாதவன், பூமி அதிர்ச்சிக்கு பயப்படாதவன், பெருங்காற்றுக்கு பயப்படாதவன், ஒரு சிறிய சத்தம் வருகிறது. எலியாவே உனக்கு இங்க என்ன காரணம்? சபையை மூடிக்கொள்ளுகிறான், பயந்து நடந்துகிறான். கவனிக்கிறீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாத ஒரு ஆளா இருக்கலாம், பரவாயில்ல, நல்லது, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க பயப்படாது. கடவுளுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அதற்கு கீழ்ப்படிக்குள்ள மாற வேண்டும். ஏன்னா ஒரு கடவுளுடைய ஒரு சத்தத்துக்கு கூட நம்மால கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அப்பேற்பட்ட மக்கள் எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு அப்படியே தன்னை முகங்குப்புற சார்பை மூடிக்கொண்டு பயந்து நடந்துகிறான். இதுதான் உன்னதமான கடவுளை சந்திக்கிற ஒரு அனுபவமாக இருந்தது. பயத்தோடு கூட சந்திக்கிற ஒரு அனுபவம். மோசையும் பயத்தோடு கூட கடவுளை சந்திக்கிற ஒரு அனுபவத்தை தான் இருந்தாங்க. ஆனால் பயமே இல்லாமல் இயேசு கிறிஸ்து இருக்கிற மகிமையில, மகிமையா இருக்கிற கிறிஸ்து, அந்த மகிமையில இருக்கிற ஆண்டவரோடு கூட இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூடவே என்ன பண்ணுறாங்க, மகிமையில காணப்படுகிறாங்க. எப்படி இது நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு பயம் இல்லாம எப்படி உங்களுக்கு போச்சு? நானும் மகிமையில தான் இருக்கிறேன், அதனால நான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சொல்லலாம். சொல்லலாம். எப்படி ஒரு மகிமையில உங்களுக்கு இவ்வளவு பெரிய
மகிமையில வெளிப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை, மகிமையில இருக்கிற ஒரு அனுபவம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைந்தது? நாம் சாவா மரம் பெற்றவர்கள் அப்படி கூட சொல்ல, நான் சாவே இல்லை, எல்லா மனசும் செத்தானுங்க, நான் சாகலை, அதனால தான் தைரியமாக அதை நிற்கிறேன் சொல்லலாம், தப்பு இல்லை. ரெண்டு பேரும் மகிமை பார்த்தோம். நீங்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ நான் அங்கே நிற்பேனா, அவரோட நிற்பேனா, நான் யாரும் காமிச்சிருக்கேன். இதுதான் உண்மை. என்னால் இந்த இடத்துல நான் நிற்க முடியாது. ஒரே வரையலாம் என் 30 வருட ஊழியங்களிலே எனக்கு ஏற்பட்ட சோதனைகளிலும் போராட்டங்களிலும் பயங்களிலும் எதிர்ப்புகளிலும் என்னால் நிற்கவே முடியாத நிலைமை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கு கண்ணீர் ஒழிக்கும். நான் உங்களை பிரியப்படுத்துக்கோ உங்களுடைய இறக்கத்தை பெறுறதுக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்ல மாட்டேன். என் தேவனுக்கு முன்னாடி சொல்கிறேன், என்னுடைய கண்ணீரை நான் மடியிலே பிடிக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் எடுக்கும் பொழுது என் கண்ணீரை அந்த ரூமில் விடுக்கிறதுக்கு முதல்ல என் கையை அப்படியே உலக பிடிக்கிறேன். அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ வேதனைகள். எந்த மனுஷன்கிட்டே என்னுடைய கண்ணீர் வந்து யார்கிட்ட சொல்ல முடியுமா? என் பிரச்சனை உங்களோட கூட யார்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன்னா, நான் தேவனோடு கூட இருக்கிறதுனால என் கண்ணீரை அவர் காண்கிறார். நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுனால, நான் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நான் தைரியமாக இருக்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு அனுபவம். இந்த 2 பேருடைய வாழ்க்கை எப்பவுமே ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது இவங்க தைரியசாலி. ஜனங்களுக்கு முன்னாடி அவ்வளோ தைரியமாக நிற்கக்கூடியவர்கள் மோசேயும் அவங்கள மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடி தைரியமாக அவனவே நிற்க முடியாது. உடனே நீங்கள் வேதத்தை படித்து பாருங்க. இவங்க 2 பேரும் ஜனங்க முன்னாடி நின்னா ஜனங்களே பயப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஆடு இப்போ கடவுளுக்கு முன்னாடி பயமில்லாமல் நிற்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் மகிமை, அவங்க இப்போ மகிமை அடைந்து இருக்கிறார்கள். மகிமை அடைந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. மகிமையில் இருக்கிற இயேசுவோடு இருக்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அதே மகிமையான கடவுள் நம்ம இருக்கிறார். கடவுளுடைய மகிமையில ஆராதனையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். மகிமையான அனுபவம் எதற்காக எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார்? ஏன் நாம் மகிமை உள்ள ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டும்? மகிமை நாம் ஏன் அடைய வேண்டும் சொன்னால், இந்த மகிமை தான் என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. மகிமை இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற முடியாது. எவன் மகிமை அடைகிறானோ, மகிமை அடைந்தவன் என்ன பண்ணப்படுகிறான்? மாற்றப்படுகிறான். இதுதான் இந்த எலியாவுடைய வாழ்க்கையிலும் மோசேயினுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற உன்னதமான அனுபவம். இன்னும் கூட இந்த 2 பேருடைய ஊழியத்தை நான் பார்க்கும்போது ஆண்டவர் இங்கே தாம் நிறைவேற்ற போற மரணத்தை பற்றி தான் பேசுறாரு. அப்ப ஏற்கனவே ஊழியம் செஞ்சுக்கிறாங்க இல்லையா? இவங்க ஊழியத்தில் இருந்த ஜனங்க எப்பேற்பட்ட ஜனங்க? மோசேயினுடைய நாட்கள் இருந்த ஜனங்க ஒரே ஒரு வார்த்தையில வணங்க பழக்கமுள்ள ஜனங்க. எலியாவுடைய நாட்கள் இருந்த ஜனங்க எப்பேற்பட்டவங்க? இரு மனமுள்ளவர். இருந்தா வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க. இரு மனமுள்ள குந்தி குந்தி நடக்கிறவர். கொஞ்ச நாள் தேவனை எகோ வணங்குவாங்க, கொஞ்ச நாள் பாகால வணங்குவாங்க. 2ஐயும் அவங்களுக்கு தேவனை வணங்குறோம். இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற இந்த மக்களோடு கூட இவங்க ஊழியம் செய்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில இவங்களால என்ன பண்ண முடியல? மாற்ற முடியல. மோசேயினால மாற்ற முடியல. நியாயப்பிரமாணத்தை கொடுத்து கூட அந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவங்களா இருக்கிறாங்க? மனதா கழுத்துள்ளவங்களா, மாறாதவங்களா இருக்கிறாங்க. அதே போல எலியாவுடைய நாட்களில் இருந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது மனம் திரும்பாத இருமணம் உள்ள மக்களா இருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய பெரிய ஊழியக்காரர்களோடு கூட இயேசு பேசுறாரு. எதை பத்தி பேசுகிறாரு? மரணத்தை பத்தி பேசுறாரு. அப்ப அந்த வணங்கா கழுத்துள்ளவர்களுக்காக, திரும்பாதவர்களுக்காக நாம் அறிக்கப்படுகிறோம். நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துக்காக மாத்திரம் அளிக்கவில்லை, முழு உலகத்துக்காக, எல்லா மனிதனுடைய ரட்சிப்புக்காக வந்தார். எல்லாருக்காகவும் மறிக்க அவர் வந்தார். ஆகினால ஊழியத்துல ஜனங்களை நீங்க என்ன பண்ண போறீங்க, அவன் எப்படி போவாருன்னு பயப்படாதீங்க. நீங்க எப்படி மகிமையில வந்து நிக்கிறீங்களோ, நீங்க ஊழியம் செய்த நாட்களில மனம் திரும்பாத ஜனங்களுடைய வாழ்க்கையை, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு நான் மறிக்க போகிறேன். ஊழியக்காரனுக்கு தான் அந்த ரகசியங்களை தான் தெரியும். இது மிக அருமையான ஒரு ஊழியத்துல ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் திரும்பாத மனிதர்களுக்காக, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக மோசேயும் எலியாவும் எப்படி போராடணும்னு அவனுக்கு தான் தெரியும்.
போராடின மக்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அந்த ஊழியத்தின் ஜனங்களை என்ன பண்ண போறார் ஆண்டவர்? ஒரு எலியாவுடைய ஊழிய நாட்கள் இந்த ஜனங்களை, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இந்த ஜனங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் எலியாவுடைய நாட்களில் இருந்த குந்தி குந்தி நடக்கிற இருமுனமுள்ள மக்களை மாற்றுவார் சொன்னால் இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏதோ மாற்றம் அது தேவ மகிமை. அந்த மகிமையில நீங்கள் அவரோடு இருப்பீங்க. இந்த மறந்துடாதீங்க, அந்த மகிமையில நீங்கள் அவரோடு கூட இருப்பீங்க. அந்த மகிமையில நீங்கள் வெளிப்படுவீங்க சொன்னால் அந்த மகிமை உங்களை என்ன பண்ணிடும்? எலியாவை மாற்றினது போல. ரெண்டு பேர் ஒருவேளை பார்க்கும்போது மோசையை கொடுத்த மிகப்பெரிய ஒரு சாபமே என்ன? கானான் தேசத்துக்கு வர மாட்டேன், கானான் தேசத்துக்கு தான் நின்று காண மாட்டான் என்று சொன்னாரே தேவன். அவருடைய கோபத்துல சொன்னாரே நீ வரமாட்டேன், இங்கே மறிச்சு போவ சொன்னாரே, என்ன வரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்த இந்த சாபத்தை மாற்றுவதற்கு இந்த கானான் தேசத்துல என்னை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இயேசு வந்திருக்கிறார். அதனால தான் நான் வந்துக்கிறேன். நாம ஒரு காலத்துல நீ வரவே மாட்டேன், நீ கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வரவே மாட்டேன், நீ கடவுளுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிற ஒரு சூழ்நிலையில நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் மகிமையான கர்த்தரை மலையில வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். மகிமையான தேவனை அவர்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமையில வரக்கூடாத மோசையை வந்து நின்று கொண்டிருக்கிறார். வரக்கூடாத மோசையை அந்த இடத்துக்கு மகிமைக்கு கர்த்தர் காணக்கூடாத மகிமைக்கு வர வைத்திருப்பார். என்னால் என்னையும் வர வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உங்களுக்கு அந்த நம்பிக்கை? எத்தனை பேர் அதை நீங்க விசுவாசத்தினோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்பேற்பட்ட மகிமையின் அனுபவத்துக்குள்ளாக நீங்க இந்த காலையில இந்த மாலையில வந்து கொண்டு இருக்கிறவளா இருக்கிறீங்க? இதுதாங்க மாற்றம், இதுதாங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற திருப்பம், இதுதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்து கொடுக்கிற மிகப்பெரிய திருப்பமனை. இதுதாங்க ஒரு உன்னதமான ஒரு மாற்றமான ஒரு அனுபவம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமில் நிறைவேற்ற போகிற ஒரு மரணம் இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மரணம் இருக்கிறது பாருங்க. யோவான் 12:23-24 வசனத்தை வாசிக்கலாம் வேகமா. அடுத்த பகுதிக்கு நாம் போகலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23-24. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலன். இயேசுவினுடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். அதே மரணத்தை குறித்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அந்திரியாவும் பிலிப்பு சொல்றாங்க, உங்க பார்க்கறதுக்கு கலிலேயர்கள் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படியா என்ன பார்க்கறதுக்கு கலிலேயர்கள் வந்திருக்கிறான்னு சொன்னாக்கா ஒரு காரியம் நடக்க போகுது. என் மரணம் மகிமே மாறும். இந்த வார்த்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நீங்க பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அங்க பேசும் பொழுது அவருடைய மரணம் மகிமை, அவருடைய மரணம் தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியுமே தவிர என்னை மாற்றதுக்கு யாராவது உயிரை கொடுத்தபடி என்னை மாற்ற முடியாது. என்னை மாற்றுவது அவருடைய எருசலேமிலே மதிக்க மகிமையின் அனுபவத்தில் இருக்கிற கிறிஸ்துல மகிமையான கிறிஸ்து மறிக்க போகிறார். மறிக்க போகிறதே என்னவா இருக்கிறது? மகிமையா இல்ல. இயேசுடைய மரணம் மகிமையான. ஏன் அந்த மரணத்துல அவ்வளவு பெரிய மகிமை சொன்னா, அந்த மரணத்துல இருக்கிற மகிமை தான் என்னையே என்ன மாற்றி எனக்கு வைக்கிறதுல நான் உண்மையை மாறக்கூடாது. ஒருவேளை அந்த உலகத்தை நான் வாழக்கூடாது. இந்த உலகம் ஒருவேளை எனக்கு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை சபிக்கிற எனக்கு விரோதமாக இருக்கிற உலகத்தை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் மகிமையில நான் போவேன். ஏன்னா மகிமை இயேசு கிறிஸ்து மரித்ததனால அந்த மகிமை என்னை மாற்றும். ஒவ்வொரு மனிதன் நல்ல கவனித்துக் கொள்ளுவார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திலும் என்ன என்று சொன்னால் இயேசுவின் மரணம் இருக்கிறது. இயேசு எவனுக்காக மரித்தாரோ, யாருக்காக சிலுவையில் உயிரை விட்டாரோ, இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுக்காக மரித்தாரோ அந்த மனிதனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, அவன் மாறுவான். எப்படியா நீ மாறுவன்னு கேட்டா, எனக்கு அவர் மரித்திருக்கிறார். மகிமையில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எருசலேமில மரித்திருக்கிறார், சிலுவையில மரித்திருக்கிறார். சிலுவையில மரித்திருக்கிற இயேசு என்ன மாற்றிருக்கிறார்.
நான் நினைக்கிறேன் இந்த நாடுல இயேசு என்கிற உலகத்துல வந்து சிலுவை என்கிற மரணத்தில் அவர் மறிக்கவில்லை என்று சொன்னால் நான் எப்பேற்பட்டவனா இருந்திருப்பேனோ, எப்பேற்பட்ட மரணத்துக்குரியவனா இருந்திருப்பேனோ தெரியாது. எனக்காக உலகத்துல மானிட அவதாரத்துல வந்த இயேசு, அந்த உயர்ந்த மலையில மகிமையில வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மறிக்கிறது. மரணம் என்பது எல்லா மனிதனை என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. இதுதான் அந்த 2 பேருக்கும் கொடுத்த நம்பிக்கை. இதை குறித்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? பேசுகிறார். ஒன்று தெரியுமா எலியாவே, ஒன்று தெரியுமா மோசேயே, என்னுடைய மரணம் நீங்க எப்படி என் மகிமையில பிரவேசிக்கிறீங்களோ அதே போல உங்களுடைய நாட்களில் இருந்தவர்களையும் இந்த மகிமையில காண இந்த மகிமையின் மாற்றத்துக்குள்ள அவர்கள் என்ன பண்ண போகிறார்கள்? வரப்போகிறார்கள் என்கிறது தான் ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக நாமே பார்க்கிற நேரம் இல்லை. நான் 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், நாம் எல்லாரும் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் மரித்தவர்களானாலும். நல்ல கவனிக்க, நான் உயிரோடு ஆனா இருக்கட்டும், செத்தவனான இருக்கட்டும், ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? எழுந்த மகிமையில் அவரோடு நான் உயிரோடு இருந்தாலும் மறித்தவனாக இருந்தாலும் எனக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. நான் மாற்றம் அடைந்தவனாக இயேசுவை சந்திக்க போகிறேன். எப்படி அந்த சந்திப்பு நடக்க போகிறது சொன்னால், மரித்த எழுந்த இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகும் பொழுது என்ன சந்திக்க போகிறார்? சந்திக்க போகிறனா இந்த உருவத்துல, இந்த மானிட அவதாரத்துல, மனித உருவில நான் இருக்க போகிறதில்ல, மாற்றப்பட்ட மனிதனா இருக்க போகிறேன், மையங்களை இருக்க போகிறேன். 3வது ஒரு காரியத்தை லூக்கா 9ஆம் அதிகாரம் 34 கொஞ்சம் திருப்பிக்கலாம் வேகமா. இப்படி அவன் பேசுகிறேன், ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிரட்டது, அவர்கள் அந்த மேகத்துக்கு உள் பிரவேசிக்க சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்தில் ஒரு பாருங்க. இந்த 2 வசனத்திலையும் ஒன்று மேகம், என்னது சத்தம். இல்லை, இந்த அருமையான எந்த மலையில முதல்ல அவங்க பார்த்த ஒரு அருமையான ஒரு மாற்றம் என்னன்னா, இயேசுவின் முகத்துல மாறி இருந்த மாற்றம். முகம் எப்படி இருந்தது? சூரியன் வஸ்திரம், அது வஸ்திரம் சாதாரண வெண்மை கிடையாது, பிரகாசிக்கிறது. 2வது நாம் பார்க்கிறோம், வெளிப்பட்ட மகிமையில எலியா இருக்கிறான், மோசே இருக்கிறான், மகிமை இருக்கிறான். மகிமையில இருந்து அந்த 2 பேருக்கு கொடுக்கிறாரு, நான் மறிக்க போகிறேன். என்னுடைய மரணத்துல மாற்றம் இருக்கிறது, மகிமையில அநேகர் மாறப்போகிறார்கள். 3வது நாம் பார்க்கிறோம், இந்த நிகழ்ச்சியில எல்லாம் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த உயர்ந்த மலையில அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் இருக்கிறார். ஒரு புறத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த மகிமையின் தோற்றத்துல தம்மை வெளிப்படுத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்துருக்கிறாங்க. அதன் பிறகு நடக்கிற மோசே எலியா என்கிறவர் இயேசுவோடு கூட பேசுகிற நிகழ்ச்சியும் பார்க்குறாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஒரு புறத்தில் அவளுக்கு நித்திர மயக்கத்தை வர வைக்குது. ஒரு புறத்தில் என்ன பண்ணுது? நித்திர மயக்கம். சில நேரங்களில் தேவ பிரசனத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் மயக்கம் வரும், அதை தூங்கணும். உண்மையாக தேவ பிரசனத்தில் நான் இருக்கேன்னா எனக்கு மயக்கம் வந்தால் கூட நான் தூங்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு நித்திரை மயக்கம் அடைந்தாலும் தூங்கி போனவர்கள் அல்ல, விழித்து இல்லை, அதில் பார்த்து நித்திரை மயக்கமாய் ஆகியும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையை அவரோடு நின்ற அவர் 2 பேரை என்ன பண்ணார்கள்? கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்பொழுது நடக்க இருக்கிற இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது இல்லை, இந்த நிகழ்ச்சியே பேருக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இங்கே இருந்தால் கூட நல்லா இருக்கும் போது, இங்கே கூடாரம் கூட என்ன பண்ணலாம், தங்கில்லாமே என்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்றான், அறியாமல் பேசுகிறான். ஆனால் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நடைபெற்றது ஒரு மேகம் அவர்கள் மேல். 2 நிகழ்ச்சியை பாருங்க. அந்த மேகத்துல ஒன்று அவர்கள் மேல் என்ன பண்ணுது? நிழல் எடுக்கிறது. 2வது என்ன பண்ணுகிறது? அந்த மேகத்துக்கு உள்ளே போற ஒரு அருமையான அனுபவம். ஒரு மேகம் வந்து மோதி ஒரு புறத்தில் அவங்களுக்கு பயனா இருக்குது, பயம் இருந்தாலும் அந்த மேகத்துக்குள்ளாக உள்ளே மேகத்துக்கு போறான். தூக்கம் மயக்கத்தில் இருக்கிறவன் எங்கன்னா இருட்டா தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவான்? பயந்து நிற்பான்.
ஆனா இவங்க பயந்து நிக்கல. ஏன் சொன்னாக்கா இவங்க பார்த்துக்கிற இயேசுவின் மகிமையும் அந்த மகிமையில வெளிப்பட்டு கொண்டு இருக்கிற மோசே எலியாவுடைய அந்த மகிமையும் பார்க்கும் பொழுது அந்த மேகம் அங்கு மூடினால் அந்த மேகத்துக்கு உள்ளே நடந்து போகிறார்கள். பெரும்பாலும் நீங்க பாருங்க, இந்த மேகத்துக்கு உள்ளே நடக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. A cloud appeared and enveloped them. The overshadowing cloud is familiar symbol of the divine presence in the olden time. இதில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், எப்பொழுதெல்லாம் மேகம் என்கிறது வெளிப்பட்டதோ, மேகம் என்கிறது எப்பொழுது ஒரு மனிதனை மூடுகிறதோ, இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் மனிதன் இருக்கிறான். இந்த உயர்ந்த மலையில முதல்ல மகிமையில் இருக்கிறான், மகிமையில் இருக்கிற மனுஷங்களோடு கூட இருக்கிறான். இப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறான். எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க இரவு நேரத்தில் நான் இந்த ஆலயத்தில் எந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா, ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிறேன்னா தேவ பிரசன்னத்தில் இருக்கிறேன். தேவ பிரசன்னம் என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். தேவ பிரசன்னத்தை அடையும் பொழுது அப்படியே நிரப்பப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கலாம், ஆவியில நான் உற்சாகப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கலாம், நல்லது. ஆனால் வெறும் நிரப்பப்பட்டு அப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கிறவன் அல்ல, அந்த பிரசனத்தை கொண்டு செல்லுகிறவனா, அந்த பிரசனத்தோடு கூட வழி நடக்கிற ஒரு மனிதனா. நிறைய பேர் நீங்க பாருங்க, ஒரு சிலர் அப்படி ஆவியில நிறைவார்கள், தேவ பிரசனத்துல நிறைந்து அப்படியே அவர்கள் அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் அவள் வாழ்க்கையில இருக்கும். ஆனா அதே வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு போனாதான் மறுபடியும் ஆவி வரும், மறுபடியும் குதிப்பாங்க, மறுபடியும் நிறைவாங்க, மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க, அதே வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனா இங்க நடந்த அனுபவத்தை பார்க்கும்போது 3 பேருடைய வாழ்க்கை, பேதுரு, யாக்கோபு, யோவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என்ன ஆச்சரியமான அனுபவம். எந்த ஒரு மேகம் அவர்களை தேவ பிரசனம் மூடினதோ அதே பிரசனத்துல அதே தேவ நடத்துதல் என்ன பண்ணுகிறார்கள், இப்பொழுது நடந்து செல்கிறார்கள். எத்தனை பேர் உங்களால சொல்ல முடியும், நான் சந்திக்கிற தேவ பிரசனம், நான் தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம் என்கிறது என்னை ஒவ்வொரு நாளும் தேவன் அண்டையில நடத்தி கொண்டு இருக்கிறது சொல்ல முடியுமா? உங்களை நான் புண்படுத்துகிறதாக நினைக்க வேண்டாம். ஒரு மாற்றம் அடைகிற ஒரு தோற்றம், ஒரு தோற்றத்தினுடைய மாற்றம் என்கிறது என்ன சொன்னால், ஒரு மனிதன் இப்பொழுது பயந்து கொண்டு இருந்தவன், நித்திரை மயக்கத்தில் இருந்தவன், இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்துல நடந்து கொண்டிருக்கிறான். அதுக்காக ஒரு மனுஷனுடைய மாற்றம் என்கிறது, நான் இப்படி நடந்து கொண்டு இருந்தேன், இப்படிப்பட்டவனா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், எப்பொழுது தேவ பிரசனம் என்னை மூடினதோ, தேவ பிரசனத்துக்குள்ள நான் உள்ளே கடந்து வந்தேனோ, இப்பொழுது நான் தேவனுடைய வழியில நடக்கிறேன், தேவ பிரசனத்துல நடக்கிறேன், தேவனோடு கூட நடக்கிறேன். மாற்றப்பட்ட மனுஷன் இதுதான் வாழணும். மாற்றப்படாத மனுஷங்க அவங்க யார், உலகம் எப்படி இருக்குதோ, என்ன பேசுதோ, உலகத்தார் என்ன செய்கிறாங்களோ அது அப்படி அப்படியே வாழும். அவர்களுக்குள்ள தெய்வ பிரசனம் இல்லை. தெய்வ பிரசனம் அடையாத ஒரு மனுஷன் என்கிறவன் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடக்க மாட்டான். மாற்றப்பட்ட அனுபவத்துக்குள்ள அவனால செல்ல முடியாது. சில நேரங்களை பார்க்கும்போது, ஏன் நீ மாற மாட்டேங்கிற, ஏன் நீ திருந்த மாட்டேங்கிற, ஏன் நீ இப்படி கிறிஸ்துவனா நடக்கலன்னு சொன்னா அவனுக்கு புரியாது. நான் இருக்கிற அனுபவம் தெரியும். 3 பேருக்கு தெரிஞ்சது, நான் எங்கே இப்படி இருக்கிறேன், மேகத்துக்குள்ளாக இருக்கிறேன், தேவ வல்லமைக்குள்ளாக இருக்கிறேன், தேவ பிரசனத்துக்குள்ளாக இருக்கிறேன். நான் இந்த மலையில் இருந்தாலும் கூட இயேசுவோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். காலங்களில் எவ்வளோ கொடூரமான ஒரு காலமாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமான சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தில், எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் நடக்க முடியும்னு சொல்லி. நான் உங்களுக்கு சொல்லுறது உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். சில பேர் உலக பிரகாரமாக நடக்கிறவர்கள், உலகத்தின் வழியில நடக்கிறவர்கள், யார் என்ன நடக்கிறாங்களோ, என்ன பேசுகிறாங்களோ அதே ஒரு காரியத்துக்குள்ள இந்த 5 மாதம் கூட அவருடைய வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கு. எப்பொழுதாகும் மேகம் என்ன மூடினது, அவருடைய கரம் என்ன மூடினது, பிரசனம் வந்தது, இப்பொழுது மாறி இருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் போய் கொண்டிருந்த பிரசனத்தில் கொடுக்கிறான். பிரசனம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது, அவர் வழியில நான்
இதுதான் இந்த 3 பேருடைய உன்னதமான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது யாத்திராக 40-34 பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரமானது அமைக்கப்பட்டு விட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் மேல் இப்பொழுது என்ன வருகிறது பாருங்க. 40-34 அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அவருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அவருடைய மகிமை வாசஸ்தலத்தை. அருமையான காரியல. இது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த நிகழ்ச்சி இல்லை. இது எங்க நடக்குது? இப்போ அந்த உயர்ந்த மலையில இயேசுவோடு கூட இருந்தாங்களே அவங்களுக்கு நடக்குதுங்க. அவங்கள மேகம் விடுதுங்க. அவர்களோட அந்த மகிமை என்ன பண்ணுறாங்க? அந்த மகிமை வந்து நிக்குது. எங்க நிக்குதான்? வாசல்ல வந்து நிக்குதான். வாசஸ்தலத்தை நிரப்புகிற உண்மை. அந்த வாசஸ்தலம் என்கிற அந்த கூடாரத்தின் மேகம் மகிமை வந்து நிக்குது. எதுக்கு அது நின்றுதாங்க வந்து? எதுக்கு அந்த மேகமும் அந்த மகிமையும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேல வந்து நின்றுது? இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மகிமை எப்போ எழுப்புகிறதோ தேவ பிரசன்னம் இடமும். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே நிற்கிறானோ, எங்கே அவன் போறானோ, ஏன் அவன் போறான், ஏன் அவன் நிற்கிறான், என்ன அவன் செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அவன் மேல தேவனுடைய மகிமை பிரசன்னம் இருக்கிறது. அவன் மேல இருக்கிற மகிமையும் பிரசனமா அவனை நடத்தினது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது, நீங்க ஒரு காரியத்தில் நிற்கும் பொழுது, நீங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உங்களை பார்க்கிற ஜனங்கள் தன்னுடைய மகிமை அந்த அம்மா மேல இறங்கி இருக்கிறது, தன்னுடைய பிரசனம் அவன் மேல இருக்கிறது, அவன் அந்த மேக பிரசனம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறான். அதனால தான் அவன் போறான். அதனால தான் அவன் நடக்கிறான். ஒரு அம்மாவுக்கு மட்டும் சொல்ல, ஒரு ஐயாவுக்கும் சொல்லுகிறேன், ஒரு சபைக்கும் சொல்லுகிறேன். மலையில ஏதோ ஒரு மேகம் வந்துச்சு, ஏதோ ஒன்று மூடிச்சு, ஏதோ பயந்தாக போனவில்லை. என்ன அதுல சொன்னால் தேவ பிரசனம் இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்தது, அவள் உணர்வடைகிற உணர்வுகள் இருந்தது, அவளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய வழிகள் இருந்தது. இல்ல இந்த வழியில் அவங்க என்ன பண்ணுகிறாரு? இப்பொழுது நடக்கிறார். லேவியராகமம் 16:2 கூட பார்க்கும் பொழுது கிருபாசனத்தின் மேல் என்ன பண்ணுகிறது? மேகம் வந்து நிற்கிறது. ஏன் நிற்கணும் அந்த மேகம்? அந்த கிருபாசனத்தின் மேல வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த மேகத்துக்கு என்னங்க வேலை? என்னங்க வேலை? இங்க பார்த்தா 40ஆம் அதிகாரத்துல ஆசரிப்பு கூடாரத்தின் மேல நிற்கிறது, ஜனங்களை வழி நடத்துறது. இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அதுக்கு அது பாதுகாக்கிறதுல ஒரு வேலை சொல்லலாம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாக்கிறதுக்கு மூடி பாதுகாக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே வருகிற ஆசாரியன், அந்த ஆசாரியன் சாகக்கூடாது. அவனை நான் பாதுகாக்கிறதுக்கு மகிமை தேவ பிரசனத்தினாலே தேவ பிரசனத்துல மகிமையில நீங்க மூடப்பட்டவர்களா இருப்பீங்கன்னு சொன்னா ஒரு காரியத்தை உங்களுக்கு சாட்சியா சொல்லுகிறேன். உலகத்துல எதுவான நடக்கட்டும், எந்த காரியம் உலகத்தை நோக்கி வரட்டும், நீங்க சாக மாட்டீங்க. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை அவ்வளவு பெருசு. அந்த மகிமை பிரசன் நம்மோடு கூட இருக்கின்றது, சாகாமல் நம்மை பாதுகாக்கிறது. 2 நாளாகவும் 5:13-14 சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறான். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை என்ன பண்ணுகிறது? நிரப்புகிறது. அது மாதிரி ஒரு சந்தோஷம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரிய சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இது அந்த மேகம் மூடின பொழுதும், மேகத்திற்குள்ளாக அவன் நடந்த பொழுதும், மேகத்திலிருந்து விசேஷ அனுபவம். 2வது ஒரு அனுபவம் என்ன பார்க்கிறோம்? அந்த மேகத்தில் என்ன பண்ணுகிறது? ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சொல்லுகிறது அந்த சத்தம்? இல்ல சத்தம் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? எது உங்களுக்கு தேவனுடைய சத்தம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிரசனிக்கிறது, உங்களுக்கு கடவுள் ஒரு வேத பகுதியை கொடுத்து சொல்லுகிறாரு, அது கடவுளுடைய சத்தம். நீ அந்த கர்த்தருடைய சத்தத்தை புரிந்து கொள்ளாம இருக்கக்கூடாது. அந்த சத்தத்துக்கு நீ எதிர்த்து நிற்கிறவனா இருக்கக்கூடாது. அந்த சத்தத்தை நீ குறை சொல்லுகிறவனா இருக்கக்கூடாது. தேவனுடைய சத்தம் பேசுகிறது. என்ன பேசுகிறது அந்த சத்தம்? வானத்திலிருந்து வருகிற சத்தம், மேகத்துக்குள்ளா பிரசனத்துக்குள்ளா போய் கொண்டிருக்கிற அந்த 3 பேரோடு கூட பேசுகிறது.
கீழ்ப்படி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு கீழ்ப்படி. இவர் சொல்றதை செய்யும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்குற வார்த்தைகள் உங்களுக்கு எதிரானதை கூட இருக்கலாம், நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படி. நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீன்னு சொன்னால் முழுங்கால் படியிடும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நான் இந்த வசனத்தின்படி நான் நடக்கணுங்கிறது உங்களுக்கு கடவுள் சொல்லித் தருவேன். அநேகர் அந்த சத்தத்தை நீங்கள் வழியிலே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்க இருக்கலாம். நான் சில நேரங்களில் இந்த வசனத்தை நான் பிரசங்கித்த பிறகு நான் நேரம் எடுத்து போய் என் வேலை முடிச்சிச்சு, என் டைரி வேலை முடிச்சிச்சு, நான் எடுத்துகிட்டு அப்படி போயிட்டு போட மாட்டேன். நான் போய் முழங்கால் படிடுவேன், நான் வாசலில் நிற்பேன். நான் அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த வசனத்தை மறுபடியும் என் மனதிற்குள்ளே கொண்டு வருவேன். இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை நான் போன வாரம் உங்களோடு கூட நான் பேசின ஒரு தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டின் பகுதியிலேயே நான் வேதத்தை தியானித்து தேடி பார்த்த பகுதியிலேயே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 11-12 சொல்லப்பட்டதை போல ஒரு பெரிய புதுப்பித்தல், ஒரு மாறுதலுக்கான செய்தி வேற எங்கேயுமே சொல்லியா. அவ்வளோ பெரிய ஒரு செய்தியாம், அவ்வளோ பெரிய புதுப்பித்தலுக்கான செய்தி, அவ்வளோ பெரிய மாறுதலுக்கான செய்தி. என்ன மாறுதலுக்கான செய்தி சொல்றார், என்ன புதுப்பித்தலுக்கான செய்தியை ஆமோஸுக்கு சொல்றார். ஆமோஸ் பார்த்ததெல்லாம் துயரம் தான், நியாய தீர்ப்பு தான், திரும்ப மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் என்கிற செய்தி தான் கேட்டனர் தான். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வாழ்க்கையை மாற்று, கூடாரத்தை எடுத்து. நான் சொல்லும்போது நீங்க எந்த அளவுக்கு விலகி கொண்டீங்களே தெரியல. நான் சொல்லும் பொழுது 2 காரியத்தை அந்த கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறதுல சொன்னேன். கூடாரத்தை எடுப்பித்து கட்டுகிறதுல முதலாவது எதுக்கு கூடாரம் எடுக்கப்படுகிறது? தாவீது 2 காரியத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். தாவீது ஒன்று உன் சந்ததி, 2வது உங்களுடைய சிங்காசனம். இதை 2ஐயும் நிற்க வைக்கிறதுக்கு தான் நான் வாக்குத்தத்தம். உன் சிங்காசனத்தை நிலைநிறுத்துவேன், உன் சிங்காசனத்தை நிலைநிறுத்துகிறதுக்கு என்னுடைய ஆவியை கொடுப்பேன். உன் குடும்பத்தை நிலைநிறுத்துவேன், உன் சந்ததியை நிலைநிறுத்துவேன். உன் சந்ததியை நிலைநிறுத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? விசுவாசத்தை கொடுப்பேன். விசுவாசத்தின் சந்ததியை எடுத்து நான் ஒரு வாரமா என் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கை. இதுதான் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையின் சத்தத்துக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறார், நீ கேட்கிறீ, இந்த சத்தத்தை கேட்கிறீ, இந்த சத்தத்தை கேட்கிற நீ என்னுடைய நேசகுமாரனுக்கு நான் அனுப்பி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படி. எத்தனை பேர் கீழ்ப்படி? அல்லேலூயா. இதுதான் மிகப்பெரிய ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது. நேரில் சங்கீதம் 2:7 வாசிங்க, சங்கீதம் 42:1 வாசிங்க, உபாகமம் 18:15 வாசித்துக் கொள்ளலாம். இதெல்லாம் நீங்க பார்க்கப்படுது. இவர் என்னுடைய குமாரன், இவரை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கேன். வாசிமா 2 சங்கீதம் 2:7. நீர் என்னுடைய குமாரன், இந்த நானும் அந்த சங்கீதம் உடனே வாசித்து பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணுங்க? கேள்வி கொடுங்க. அவருடைய பாதங்களை என்ன பண்ணுங்க? முத்தம் செய்யுங்க. இதுதான் ஆண்டவர் இங்க யெகோவாகிய கடவுள் பிதாவாகிய தேவன் அந்த உயர்ந்த மலையில பேசும் பொழுது அந்த 3 பேரோட கூட பேசுற இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய சத்தத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிங்க. ஏசாயா 42:1. நேராச்சு நேரம் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். போதுமா? பாருங்க, ஆண்டவர் அவர் யார், அவர் எப்படி நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார், அதை நிலைப்படுத்த போகிறார். என்னுடைய ஆதரிக்கிற நான் தெரிந்து கொண்டவருக்கு சரி. உபாகமத்தில் மோசே சொன்ன மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தை 18-15 உபாகமம். வேகமா வாசிக்கலாம், முடிக்கலாம். உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை
ஜீவ வார்த்தைக்கு செவி கொடு. ஏன்னா இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சத்தியம். என் உயிரே இதுதான். சில நேரம் இந்த சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கும் பொழுதோ, விரோதமா பேசும் பொழுதோ, என் உடல்ல உயிர் போகிறது அளவுக்கு நான் உணர்றேன். அவ்வளவு வேதனைகளை நான் அனுபவிப்பேன். ஏன் சொன்னா, என்கிட்ட கொடுத்த சத்தியம் எனக்கு அவ்வளோ மகிமை. என் வாழ்க்கையில நான் மேன்மை பாராட்டணும். எனக்கு கொடுத்த உலகத்துல பொக்கிஷன் சொன்னாக்கா இதுதான். இதுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியலன்னா, இதுக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கலன்னு சொன்னா, உண்மையாகவே எனக்கு எப்பேற்பட்டதா இருக்குன்னு சொன்னால் சாகிறது எனக்கு சொன்ன ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 12 நீ வீட்டில் தான் வாசிக்க வேண்டும். நீங்கள் அதை பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 21 29 வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் எங்கே வந்து நிற்கிறான்னு சொல்லும் பொழுது சீனாய் மலையில் வந்து நிற்கிற ஜனங்களை அல்ல. அங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறீங்க சீனாய் மலையில் இல்லை, சீனாய் மலையில் இல்லை, எருசலேம் நகரத்திலே இல்லை, அதுக்கும் மேல இருக்கிற பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, ஆண்டவுடைய சமூகத்தில் நிற்கிறீங்க. ஆண்டவுடைய பாருங்க வேறாங்க 26 அவருடைய சத்தத்தை அப்பொழுது பூமி அசைய பண்ணிட்டு இன்னொரு தரம் பூமி அசைய பண்ணுவேன். நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தை அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னொரு தரம் என்று சொல்லுவது அசையாதவைகளையும் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாறி போவோம். சத்தத்தை கேட்டா என்ன ஆயிடுவாங்க? மாறும். அசையாது கூட அசைதான் மாறும். அசையாது பூமி வானத்தை அசைய பண்ணி மாற்றுவாங்க. பூமியும் வானத்தையும் அசைச்சு என்ன பண்ணிக்குவாரு? மாற்றுவார். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நீ அசைச்சுக்கிறியா? இந்த சத்தம் உன்னை அசைக்கிறதா? இந்த சத்தத்தை கேட்கிற நீ மாறுகிறாயா? மாற்றம் என்கிறது அந்த மாற்றத்துக்காகத்தான் மறுரூபம். இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய மகிமையை மானிட உருவத்தில் இருந்தவர், மனித சரீரத்தில் இருந்தவர் மகிமையை பண்ணினார். இரண்டாவது மனிதர் மரித்தவர்களாக இருந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மகிமையில் என்ன பண்ணுகிறார்கள்? இப்பொழுது வெளிப்படுகிறார்கள். மூன்றாவது ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று சொன்னால் சத்தத்தை கேட்கிறார். எவன் சத்தத்தை கேட்கிறானோ அவன் மாற்றப்படுவான். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். முகமுகமாக அவரை நான் காண்கிறேன். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் பேச்சு. உங்கள்கிட்ட அந்த பாட்டு கேட்டு பாருங்க. பரலோகம்தான் என் பேச்சு. என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு, பரலோகந்தா என் பேச்சு பரிசுத்தந்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா
தோற்றம் மாறுதல். யோசிக்கிறீங்க, டைம் வச்சதுனால நினைக்கிறேன். தோற்றம் மாறுதல். வந்திருக்கிற எல்லாருடைய தோற்றமும் மாறணும். தயவுசெய்து பேசாதீங்களா? ஒரு ஜபம் கத்துடைய பிரச்சனை இல்லை. கடவுளுக்கு தனியாக இருங்க. தெய்வ சமூகத்தில் இந்த மாற்றம் மாறுதல், இயேசுவிலே ஏற்பட்ட மாற்றம் மாறுதல், சரீரத்தில் இருந்தவர் மகிமையில மாறுதல். உங்கள் சரீரங்கள் மகிமைக்கு மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது இயேசு கிறிஸ்து இந்த மாறுதல், இந்த உரு மாறுதல், சரீரம் மாறுதல் இல்லை, மரணம் மகிமைக்கு மாறும். சரீரம் என்கிறது முடிவு, அழிவானது. ஆனால் இயேசுவின் சரீரத்தில் அடைந்த மரணம் ஒரு மனிதனை அழியாத மகிமைக்கு மாறுதலுக்கு நேராக இருக்கிறது. மூன்றாவது ஒரு மாறுதல், மாற்றம் அல்லது மாறுதல் என்கிறது அவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அசையாதவர்கள் கூட அசையும், எல்லாம் புதிதாகும். கடவுளுடைய சத்தத்தை கேட்டு மாறாதவனே, என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் மாறுங்கள். எந்த நாளிலே விசேஷமான ஒரு தோற்றம் மாறுதல் நடைபெறும். இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தோற்றத்தை மாற்றுவார். உங்கள் சரீர தோற்றங்களை கர்த்தர் மாற்றி மகிமைக்கு, அழியாமைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். உங்களோட மரணம் என்கிறதை மாற்றி கர்த்தர் அழியாத மகிமைக்கு கொண்டு வருவார். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் நீங்க மாற்றப்பட்டார். நான் இவ்வளவு பாரத்தோடு பிரசவம் பண்ணியிருக்கிறேன். அதே நேரங்களில் வேதனையோடு கூட நான் போகிற நேரங்களில் இருக்கிறது. நான் எப்போ பாரத்தோடு கூட கடவுளுடைய சமூகத்தில் எனக்கு கொடுத்ததை பிரசங்கித்து போறணும், இவ்வளோ துயரம் கூட நான் அடைந்திருக்கிறேன். நான் இவ்வளோ பாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை பற்றி உணரக்கூட அல்லாத ஒரு யார் இங்கே எதுக்கு நம்ம எப்படின்னா கேட்குறோம். எனக்கு தெரியல, இன்னைக்கு மாற்றம் அடையாத இருப்பீங்கன்னா இனிமேல் ஒரு நாள் உங்களை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் மாறினேன்னா உங்களை போல ஆளுங்க வேறு யாருமே. இந்த மனுஷ வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாநில அழிந்து போகிற உருவத்தில் இருக்கிற நம்ம அழியாத மகிமை உருவத்துக்கு மாறும். மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிற மறித்ததனால மகிமை அடைந்த ஒரு வாழ்வுக்குள்ளாக மாறினார்கள். சத்தத்தை கேட்கிறாங்க. அந்த சத்தம் கேட்கறது அபூர்வமானது. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசின சத்தத்தை கேட்கிறாரோ அது அந்த சமுதாயத்தை மாற்றினது. கடைசி நாள் இந்த உலகமே மாறுமா. அசையாத வானம் பூமியை கூட கர்த்தர் அசைய பண்ணி மாற்றுவாராம். இந்த பூமியை அவர் சத்தத்துக்கு அசைந்து மாறுமானால், வானமே அசைந்து மாறுமானால் நான் ஏங்க மாறக்கூடாது? நான் ஏங்க திரும்பக்கூடாது? இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கிறேன்னா மாறுவேன், என்னை மாற்றிக்கொள்ளும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய ஒரு மாற்றம் அடைய வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வர வேண்டும், என் தோற்றம் மாறும். இதுவரையில என்னுடைய வாழ்க்கை பார்த்து சொன்னதா நம்ம இனிமேல் பார்க்கும் பொழுது என்னை மாறிட்டான்னு சொல்ல போகிறாங்க. என் தோற்றத்தை, என் சரீர வாழ்வை நான் மகிமைக்கு மாற்றிக்கொள்கிறேன். அழிய போகிற ஒரு மரணத்துக்குரியவனாக அல்ல, மறித்தாலும் பிழைக்கிறவனா மாறப்போகிறேன். என் வாழ்க்கை மரணம் என்பது ஒரு நாள் வரும். ஆனால் அந்த மரணத்தில் ஒரு பெரிய மாறுதல் எனக்கு கிடைக்கும். ஒரு மாறுதல் எனக்கு இருக்கிறது. எந்த தெய்வ சத்தம் என்ன மாறுது? சத்தத்தை அறியாதவங்க தான், அந்த சத்தத்தை எதிர்க்கிறவங்க தான் மாறுதே இல்லை, மாறுதலே விடுறது. ஆனால் நீங்கள் எல்லாம் கற்றுக் கொள்ளுங்க. நீங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஜனம். உங்களை போல ஆண்டவர் கீழ்ப்படிகிறவங்க யாரும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஏற்படுத்துகிற மாற்றம்
மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். கர்த்தரே அதை செய்ய போறார். கர்த்தர் அப்படி நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு மாற்றம் அடைகிறதை நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் ஒரு மாறுதல், மாற்றம் அடைதல். மனசுல பதிச்சு கொள்ளுங்க. மாற்றம் அடைதல், மறுரூபம் அடைதல். என்னைக்கு அவனுக்கு நடந்ததுன்னு சொன்னாக்கா என்னைக்கு நீ சொன்ன. ஆமென் ஹல்லேலூயா. நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஒரு மாலை விளைக்காக நாளில கூடி வருகிறதே எவ்வளோ ஒரு கடினமான காரியம். இப்படி நாங்கள் நிற்கிறதே ஆண்டவர் எவ்வளோ பெரிய எதிர்ப்பாண்டவர். ஆனா இத்தனை போராட்டங்களையும் தாண்டி, இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இன்னைக்கு வந்தவங்கள ஆண்டவரே நீ சும்மா அனுப்பி ஆண்டவரே. நீரே இந்த உலகத்துல மனிதனாய் இருந்தவர் ஆண்டவரே. உங்களுடைய தோற்றம் மகிமைக்கு மாறினது, பிதாவின் மகிமையிலே வெளிப்பட்டதை உலகத்துக்கு காண்பித்திருப்பீரானா. எங்களுடைய உருவங்கள், எங்கள் தோற்றங்கள் எல்லாம் ஆமாண்டவரே. இந்த மனித தோற்றம் என்கிறது, அழிவுக்குரிய சரீரம் என்கிறது அழியாத ஒரு தோற்றத்துக்குள்ளாய் மகிமைக்குள்ளாய் மாறப்போவதற்காக இயேசுவே நாம நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, மரணம் என்கிறது நியமிக்கப்பட்ட ஒன்று. நிச்சயமா மனிதன் மரித்தே ஆக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு மரிக்கிற மனிதன் மரணத்துக்கு பிறகு அடைய போகிற ஒரு மாற்றம், இயேசு மரிக்கிறதுனால மனுக்குலமே மாற்றம் அடைய போகிறது. அந்த மாற்றத்தை அடைய போகிறார்கள் என்கிறதுக்காக உம்முடைய எருசலேமினுடைய மரணத்துக்கு மோசே எலியாவை அழைத்து பேசி, நாட்களில் இருந்த மக்களுடைய வாழ்க்கையில என்னுடைய மரணம் அவர்களை மாற்றப் போகிறது என்று வாக்குதத்தம் கொடுத்து, எனக்கு ஆண்டவரே தேவ சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்காக சிலுவையில் நீர் அறையப்பட்டிருக்கிறேன். எல்லாருடைய மரணம் மேல் வந்தது ஆண்டவரே. எல்லாருக்காக நீர் ஒருவரே மரித்திருக்கிறீர்கள். யாருக்காக மரித்தீரோ அவர்கள் மாறி இருக்கிறார். அவன் பரலோகத்துல மாற்றத்தோடு இருப்பார். மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய சத்தம், மேகத்திலிருந்து உண்டான சத்தம், இவருடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள், இவருடைய சத்தத்தை கீழ்ப்படியுங்கள் சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட மக்கள் மாறினார்கள். உலகமே மாறப்போகிறது ஆண்டவரே. உலகமே மாறுகிற ஒரு நாளை உலகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மையூர்ல, இந்திராநகரில் இருக்கிற இந்த சபை இந்த 2020ஆம் ஆண்டில கர்த்தர் முழுமையாக மாற்றுவேன், முழுமையாக மாறும், முழுவதுமாக மாறப் போகிறார்கள் ஆண்டவரே. மாற்றம் அடைவார்கள். அந்த மாற்றத்தை அடைவதற்கு இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு அழைப்பு ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அடைய வேண்டும். சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். உங்களுடைய மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய மனித உருவை எனக்காக நீர் எடுத்து என்னுடைய மனித உருவை நீர் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய மகிமை எனக்கு கொடுத்து என்னை மாற்றுகிறேன். அதுக்குள்ள என்னை நடத்தி ஒவ்வொரு நாளும் வழியில நடத்த உங்க கை ஒப்பு கொடுக்கிறேன் என்ற பிள்ளைகள் ஆசீர்வாதம். கால தாமதங்களும் செய்தியோ ஒரு நாளும் பிள்ளைகளை பின்வாங்க செய்யவே கூடாது. பிள்ளைகள் என்ன லாபத்தோடு வந்தார்களோ அந்த பாரத்தோடு கூட வந்தார்கள். இங்கிருந்த மாம்சத்துக்குரியவளாக அல்ல, மகிமைக்குரியவளாக, இங்கிருந்த மரணத்துக்குரியவளாக அல்ல, அடையாத வாழ்க்கைக்குள்ளாக இந்த சத்தத்தை கேட்டவர்கள்
அசையாதவைகளை கூட அசைக்கிறவளாக கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்துபவர்களுக்காக நன்றி. திருச்சபை இப்படி மாறட்டும் ஆண்டவரே. திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு திருமுதல் வரட்டும் ஆண்டவரே. திருச்சபை ஒரு மறுரூபம் அடையட்டும் ஆண்டவரே. ஒரு மாறுதலை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எனக்கு நீர் உணர்த்தினதை தான் நான் சொன்னேன். என்னுடையதும் கிடையாது. நான் என்னுடைய கொடுக்க போறதும் கிடையாது. நீ கொடுத்ததை நான் கொடுக்கிறேன். வார்த்தைகளும் பிள்ளைகள் மத்தியில் வைக்கிறேன். என்னை ஆட்கொண்டவரை நான் சேவிக்கிறவருமான தேவனானவர் எனக்கு கொடுத்த இந்த மாறுதலை செய்திக்காக என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் மாறுதல் வரணும். ஒவ்வொரு வீட்டிலும் மாறுதல் அடையணும். ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் மாறுதல் அவன் பார்க்கிறான். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இந்த வீட்டையும் அந்த பிள்ளைகளையும் தேவ மகிமையில பார்க்கணும். அழியாத வாழ்க்கையில பார்க்கணும். நித்தியத்தில் ஜீவியத்துல ஜீவிக்கிறவளா பார்க்கணும். ஒவ்வொரு பகுதியும் இந்த கொரோனாசினால ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வீழ்ச்சிகள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பத்தின் தானே குறையாமல் நோக்கி வளர்க்கணும். பிள்ளைகளை பாதுகாப்போடு நடத்தும். சொல்லாத உலகத்துல இந்த தரம் அவர்களை மூடி பாதுகாக்க நாள் இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை நீ திரும்ப ஆசீர்வதித்து அனுப்போ. மாறுதலோடு கூட அனுப்போ. மாறுதல் அடைந்தவர்களாக அனுப்போ. அவன் திரும்பி போய் முழங்கால வீட்டில் நிற்கும் பொழுது மாறுதல் அவங்க சரீரத்துல பார்க்கணும். அந்த வியாதிகள் மாறி ஒரு மாறுதல் அடையணும். அந்த கஷ்டங்கள் மாறி ஒரு மாறுதல் அடையணும். அவங்க பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற எல்லா தூய்மையிலிருந்தும் ஒரு மாறுதலை கத்த தரப்போகுது. அப்படியான கூட்டத்தை இந்த ஜபத்தை கொடுத்ததுக்காக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியரையும் நடைபெற்ற மக்களை ஆசிரியர் வருகை மட்டும் எங்களை அப்படியே பார்த்துக்கணும். எந்த விதத்திலும் விசுவாசம் எங்களை வஞ்சிக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உங்க மகிமை எடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதி வருகை மட்டும் காத்துக்கொள்ள இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் நடத்துதலும் வந்திருக்கிற நம் அனைவரோடும் திருச்சபை மக்களோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. தேவ சமாதானத்தோடு போய் வாருங்கள். சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 6 மணிக்கு ஆராதனையும், வெள்ளிக்கிழமையில 7 மணிக்கு வேத பாட வகுப்பு நடைபெறும். இந்த கல்விப்படியும் கர்த்தர் வாசல்.